வசுதேவஸ்ருதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் அத்தசி புஷ்பசங்காசம் ஆரணோபரசோபிதம் ரத்னகங்கணகேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் குட்டிலாலகசம்யுக்தம் பூர்ணச்சந்திரநிபானனம் விலசத்குண்டலதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் மந்தாரகந்தசம்யுக்தம் சாருகாசம் சதுர்புஜம் பரிகிபிஞ்சாவசூடாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணன் பெருமான் துவாபர யுகத்திலே யாதவ குலத்திலே அவதரித்தான். அவனுடைய சேட்டிதங்கள் என்ன, அவனுடைய அவதானங்கள் என்ன, அவனுடைய இருக்கக்கூடிய ஆச்சரியமான உயர்ந்ததாக இருக்கக்கூடிய உபதேசங்கள் என்ன, இது அத்தனையும் தெரிவிக்க வேண்டும், பிரத்யட்சமாக சேவிக்க வேண்டும் என்கிற அவாவிலே பாகவதம் என்கிற ஒரு கிரந்தத்தை சுவாமி வியாச பகவான் அனுகிரகித்தார். ஆச்சரியமான கிரந்தம். ஆனா இந்த கிரந்தம் அவர் அனுகிரகித்தாரே தவிர அதற்கு மேல பிரச்சாரத்துல வந்தது பரீட்சித்து மகாராஜாவுடைய சில விஷயங்களாலே இது பிரச்சாரத்துக்கு வந்தது. பரீட்சித்து மகாராஜா ஏதோ ஒரு காட்டுக்கு தான் விளையாட போகும்போது, அதாவது வனத்திலே காட்டிலே சென்று அம்பு விட்டு அங்கு இருக்கக்கூடிய துஷ்ட மிருகங்களை வேட்டையாட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலே போகும்போது தனக்கு தளர்ச்சி ஏற்பட்டு, அந்த தளர்ச்சிக்காக ஏதாவது ஆகாரம் ஏதாவது கிடைக்குமோ, தாகசாந்தி ஏதாவது கிடைக்குமன்றதுக்காக ஒரு ஆசிரமத்துக்கு செல்ல, அந்த ஆசிரமத்திலே ஒரு ரிஷியானவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் ராஜா வந்து இருக்கிறார் என்ற நிலையே அறிந்து கொள்ளாமல் அந்த ரிஷி தன்னை அவமானப்படுத்தியதாக நினைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செத்து போன ஒரு பாம்பை எடுத்து அந்த அம்பின் நுனியிலே எடுத்து அவருடைய கழுத்திலே போட்டு விட்டார். இந்த விஷயத்துக்கு மிகவும் பாவமாயிட்டு என்கிற எண்ணம் கூட அவருக்கு அப்போது தோன்றவில்லை. நன்னாக அவமானப்படுத்தி விட்டோம் என்று நினைத்துக் கொண்டு நேர தன்னுடைய ஊருக்கு வந்துட்டார். பிறகு இந்த விஷயம் அந்த ரிஷி குமாரனுக்கு தெரிஞ்சது. உடனே சாபமிட்டான். அந்த சாபத்தால் ஏற்பட்ட ஒரு நிலைதான் இந்த பாகவத கதை. 7 நாட்களிலே தட்சகன் என்கிற பாம்பாலே கடிகுண்டு இறக்க கடவன். யார் இந்த பாம்பை என்னுடைய தரப்பனுடைய கழுத்திலே போட்டவர், அவர்களுக்கு இந்த கதி ஏற்படட்டும் என்று சாபமிட, அந்த சாபவசத்தாலேயே 7 நாட்கள் தானே, அந்த 7 நாட்கள் நல்லதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று தான் व्यसனப்பட்டு கொண்டிருக்கும் போது, அப்பொழுது வியாச பகவானுடைய திருக்குமாரர் சுக்கராச்சாரியார் அங்கு வர, தெய்வம்தான் உண்மை அனுப்பி வைத்தார் போல என்று நினைத்துக் கொண்டு அவருடைய திருவிழை விழுந்து வணங்கி அவரை பிரார்த்தித்து எனக்கு நல்லது சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க, அப்பொழுது இந்த பாகவத கதையை சொல்கிறார். அது 12 ஸ்கந்தங்களோடு கூடியது. ஆச்சரியமான கதை. அதிலே நாம் துருவ சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். துருவ சரித்திரம் என்பது, அதாவது உத்தானபாதன் அவருடைய திருக்குமாரராக இருக்கக்கூடிய இவர்களுக்கெல்லாம் துருவன் பிறந்தான். அந்த துருவன் தன்னுடைய தகப்பனாருடைய மடி கிடைக்கவில்லை என்பதற்காகவே மிகவும் கோபப்பட்டு, அந்த கோபவசத்தாலே தான் காட்டுக்கு சென்று தபஸ் பண்ணலாம் என்கிற நிலையோடு போகும்போது அங்கு நாரத மகரிஷி அவர் போகக்கூடிய வேகத்தை பார்த்து எங்கு செல்கிறார் என்று கேட்க, இந்த விஷயத்தை சொல்லி, ஓ அப்படியா, இவரு சிறு குழந்தை ஆயிற்றே, நீ உனக்கு இவ்வளவு கோபம் கூடுமா என்று சொன்னால், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நான் தபஸ் பண்ணுவதற்குண்டான வழியை சொல்லுங்கள் என்று அந்த நாரத மகருடைய திருவடியை பிரார்த்தித்துக் கொண்டு கேட்க,
நீ இவ்வளவு வேகமாக இருக்கிறாய், இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறாய், இருப்பினும் உன்னுடைய நிலையை கண்டு நான் உபதேசிக்கிறேன் என்று சொல்லி அப்பொழுது மந்திரத்தை உபதேசிக்கிறார். அஷ்டாட்சரி மந்திரம் என்பது திருமந்திரம். துவாதச மந்திரம் என்பது ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, இது துவாதச மந்திரம். ஷடாட்சரி என்பது ஓம் நமோ விஷ்ணுவே. இந்த 3 மந்திரங்களுக்குள்ளே துவாதச மந்திரம் என்று சொல்லக்கூடிய 12 எழுத்துக்களோடு கொடுக்கூடிய அதிலே அங்க உபதேசம் பண்ணார். ஆனா அங்க உபதேசம் பண்ணுவதற்கு முன்னாடி தான் எங்கு செல்ல வேண்டும், எந்த காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க, பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த வனம், அது பிருந்தாவனம். 12 காடுகளோடு கூடியது பிருந்தாவனம். அதிலே ஆச்சரியமான மதுவனம். அந்த மதுவனம் இப்பவும் இருக்கு. இன்னைக்கும் யமுனை ஆற்றங்கரைக்கு பக்கத்திலே மதுராபட்டணம். இதற்கு அருகில் இருக்கதான் மதுவனம். தாளவனம் இருக்கு, குமுதவனம் இருக்கு, மதுவனம் இருக்கு. இதெல்லாம் பகவான் பிறந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காடுகள். பிருந்தாவனம் சொன்னாலே 12 காடுகள்னு சொல்லணும். அதுல மதுவனம் முக்கியமான காடு. அங்கதான் தபஸ் பண்ணு என்று துருவனுக்கு நாரதர் சொல்றார். துருவா, இந்த இடத்துல தபஸ் பண்ணு சொன்னோடனே அந்த தபஸ் பண்றது மாத்திரம் இல்ல, அங்க பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். துருவனை நன்னா தூண்டுறார் நாரத பகவான். எப்படி தூண்டுகிறார்னா, பெருமாளை நீ சேவிக்கணும், எப்படிப்பட்ட ஆச்சரியமான திருமேனி, அந்த திருக்கோலத்தை நீ சேவிக்கணும். ஏன்னா அவர் திருவடி தொடங்கி திருவடி படையந்தம் அழகன்னால் கண்கொள்ளா அழகு. என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணா என்கிற அளவுக்கு அத்தனை பேரழகு. அது மாத்திரமல்ல, சுந்தரனாக இருக்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இருக்கு. லாவண்யத்தோடு இருப்பார், சௌந்தரியத்தோடு இருப்பார். சௌந்தரியம் என்ன, லாவண்யம் என்ன, அத்தனையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவயவமும் அழகு. அழகுன்னு அத்தனைப்பட்ட அழகு, அந்த அழகு. அப்படிப்பட்ட அவருடைய அழகை பார்க்கும்போது ஆயுதங்கள் சேர்ந்திருக்கு. அந்த ஆயுதங்களோடு சேர்ந்த அழகென்ன, ஆபரணங்கள் சேர்ந்திருக்கு. அந்த ஆபரணங்கள் சேர்ந்த அழகென்ன, அதற்கு மேல அவருடைய திருவாடை அப்படின்னா பீதாம்பரம், பீதாம்பரத்துடைய சேர்ந்த அழகென்ன, இதையெல்லாம் பார்க்கும்போது கண் கோடு வேண்டும் தெரிவிக்கிறார் நாரத பகவான். அப்படிப்பட்ட திவ்ய தரிசனை உனக்கு வேணும் என்று நீ பிடிவாதமாக இருக்கிறாய், போய் தபஸ் பண்ணு, நன்னா தபஸ் பண்ணு அப்படின்னு பிள்ளைக்கு நன்னா சொல்லி கொடுத்தார் நாரத பகவான். சொல்லி கொடுத்த உடனே மந்திரம் சொல்றார். அந்த மந்திரம் தான் 12 எழுத்துக்களோடு கூடியிருக்கக்கூடிய ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா. இது வரைக்கும் தான் கடந்த காலட்சேபத்துல நம்ம பார்த்துருக்கோம். இந்த வாசுதேவ மந்திரம் தான் பிரதானமாக பாஞ்சராத்திர சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு தெரியலையா? இந்த எழுத்துக்களோடு பெருமாள் ஜபம் பண்ணு, தபஸ் பண்ணுன்னு சொல்ல, அப்ப காற்றுக்கு வந்தான். மந்திரத்தை சொல்லி பக்தியோடு பெருமாளை வணங்கினால் யாருக்கும் அவர் காட்சி கொடுப்பாய் பிள்ளாய், நீ இருக்கும் வேகத்தை சீக்கிரமே கிடைச்சிடும். நாரத பகவான் என்ன தெரிவிக்கிறான்னா, இன்னும் ரொம்ப வேகமா இருக்க, ரொம்ப ஆர்த்தியோடு இருக்க, பகவானை சேவிக்கணும் என்கிற எண்ணம் ஆர்வம் உனக்கு அதிகமா இருக்கு. அதனால ரிஷிகளைப் போல மற்றவர்களைப் போல வெகு காலமாக நீ தபஸ் பண்ண வேண்டிய அவசியம் கூட இருக்காது. அப்படின்னா என்ன, நீ தபஸ் பண்ண ஆரம்பிச்சாலே வெகு சீக்கிரமே பகவானை நீ கண்டுகொள்வாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த கொடுக்கிறார். அந்த துருவனுக்கு இப்படிப்பட்ட உபதேசங்கள் பண்ணினார். பண்ணி முடிச்ச உடனே துருவன் அங்கு காட்டுக்கு வந்தான். முதல் 5 மாசம்தான். 5 மாசத்திலேயே பகவான் 5 மாசத்துக்குள்ள தபஸ் பண்ணி பகவானை சேவிக்க முடியாது. ஆனா 5 மாசத்திலேயே பகவானை தியானம் பண்ணி சேவித்தான் துருவன். வேற யாருக்குமே இது கிடைக்கவே இல்லை, ஒருத்தருக்கும் இந்த மாதிரி கிடைக்கல. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் காத்து கிடக்கிறார். பெண்ணலாம் ஷடையனானம் பிரம்மனும் உன்னை காண்பான், என்னலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெல்கி நிற்பர், விண்ணுளார் வியப்ப வந்து ஆணை கண்டருணை இந்த கண்ணரா திருமாலையில தெரிவிக்கிறார் தொண்டர்படி ஆழ்வார். அப்ப பெண்ணலாம் சடையனானம் என்று சொல்லக்கூடிய ருத்ரன் என்ன, பிரம்மா என்ன, என்னலா ஊழி ஊழி தவம் செய்தார், ஊழி காலம்லாம் தவம் செய்து பகவான் எனக்கு சேவசாய்க்கலையே வெட்கப்பட்டு இருக்கா. ஆனா நீ எப்படி தெரியுமா இருக்க,
5 மாசத்துல அது பகவானுடைய ஆச்சரியமான திவ்ய தரிசனம் அவனுக்கு கிடைச்சிருத்தோன்னா அவ்வளவு தூரம் சிரமப்பட்டதே கிடையாது துருவன். சிரமப்பட்டதே கிடையாது. ஏன்னா இந்த ஏன் சுவாமி அந்த மாதிரி உடனே கிடைச்சிருச்சுன்னா, இந்த பிள்ளைக்கு துருவனுக்கு நியத்தமான மனசு இருக்கு. நியத்தமான மனசு இருக்கு. ஏன்னா நியத்தமான மனசுன்னா பகவானை தவிர மற்றொன்றை அறியான் என்கிற ஒரு தன்மை இந்த பிள்ளைக்கு பரிபூர்ணமா இருக்கு. இது போல திருப்பானாழ்வார் தெரிவித்தாரனோ, என் அமுதரை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமல் தெரிவித்தார் இல்லையா? அதே போல அந்த நிலை இவர்களுக்கு பூர்ணமாக இருக்கு. இந்த துருவனுக்கு இருக்கிறபடியாலே பெருமாளத்தை அதான் மற்ற எதுவும் நினைக்காத ஏகாகிர சித்தம்னு சொல்லுவார். ஏகாகிர சித்தம். அதனால்தான் பிள்ளைக்கு இது நடந்தது. ஒரு பக்கம் பிள்ளைக்கு காட்டு அடைச்சிட்டு என்ன பண்ணார், நாரத பகவான் மீது கிளம்பி வந்துட்டார். கிளம்பி வந்து நேர நாட்டுக்கு வந்துட்டார். நாட்டுக்கு வந்தோடனே உத்தானபாதம் தான் அவருடைய தகப்பனார். அந்த தகப்பனாரை பார்த்து சமாதானம் சொல்றார். ஏன்னா தகப்பனாருக்கு ஒரே கவலை, அவருக்கு 2 மனைவி இல்லையா? அது அந்த 2 மனைவியில ஒரு மனைவி தானே இந்த மாதிரி பிள்ளை இந்த காட்டுக்கு போய் தபஸ் பண்ற அளவுக்கு பண்ணினது அவன் தானே அப்படின்னு பெரிய வருத்தப்பட்டிருக்கார். வருத்தப்பட்ட உடனே உத்தான பாதனை பார்த்து சமாதானம் சொல்றாரு. என்ன சமாதானம்னா, உன் பிள்ளை சாமானியப்பட்டவன் அல்ல. உத்தான பாதனே, சாமானியப்பட்டவன் அல்ல, பெருமாளையே தரிசிக்க போகிறான். சாமான்யமாக என்ன பண்ணுவா, உனக்கு பெருமாள் தரிசனம் கிடையாது, உன் மனைவிக்கும் கிடையாது, உன் சந்ததியாருக்கும் அவ்வளவு தூரம் கிடையாது. ஆனா உன்னுடைய முன்னோர்கள் தரித்திருக்கிறார்கள். ஆனால் நீ தரிக்கலையே. உன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய துருவன் பெருமாளை தரிசிக்க போகிறான். அது மட்டும் இல்ல, கவலைப்படாத, அவனாலே உனக்கு பெரிய பயன் கிடைக்க போறது. உன்னுடைய புகழெட்டு 8 திக்கும் பரவ போகிறது. எதனாலே? உன்னுடைய பிள்ளையாலே உன்னுடைய புகழெட்டும் 8 திக்கும் பரவ போகிறது சமாதானம் சொன்னா. ராஜா அதை கேட்டு சமாதானம் அடைந்தானே தவிர, இருந்தாலும் தன் பிள்ளை போனது தானே அப்படின்னு தெரிந்தார். இப்ப இந்த துருவன் எப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கான் அதை நம்ம பார்க்கணும். எப்படி தபஸ் பண்றாருன்னா, முதல் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாதம், 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 5 மாதத்திலே பகவானை அவர் சேவை சாதிச்சிட்டார். சரி, அப்ப 5 மாதம் என்றால் அந்த 5 மாதத்துக்குள்ளே முதல் மாதம் எப்படி பண்ணான்னா, முதல் மாதம் இலந்தை கனின்னு இருக்கு இல்லையா? இலந்த பழம், இலந்த கனி என்ன, பல வகைகள் என்ன, இத 3 நாட்களுக்கு ஒரு தடவை காய்களை சாப்பிட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தான். முதல் மாசம் முழுவதும் 3 நாட்களுக்கு ஒரு தடவை இலந்தை கனி, காய், பழங்கள் இதை சாப்பிட்டு கொண்டு தபஸ் பண்ணினான் முதல் மாதம். அடுத்து 2வது மாதம் முழுவதும் 6 ராத்திரிக்கு, முதல் தடவை 3 நாட்களுக்கு முதல் மாசம், 2வது மாசம் 6 ராத்திரிக்கு ஒரு தடவை இலை எண்ணெய், தழை எண்ணெய், புல் எண்ணெய் இது முதலானவைகளை சாப்பிட்டு தபஸ் பண்ணினான். இப்ப முதல் மாசம் இலந்தை கனி, அதே போல இருக்கக்கூடிய பழங்கள் இதை வைத்து இதை சாப்பிட்டு கொண்டு ஒவ்வொரு 3 நாட்களும் சாப்பிட்டு கொண்டு தபஸ் பண்ணினான் முதல் மாதம் முழுவதும். 2ஆம் மாதம் முழுவதும் இலைகள் என்ன, தழை என்ன, புல் என்ன இதை சாப்பிட்டு, அதே எப்படி 6 நாளைக்கு ஒரு தடவை, 6 ராத்திரிக்கு ஒரு தடவை சாப்பிட்டு இருந்தான். அடுத்து 3ஆம் மாசம் வந்த உடனே 9 நாளைக்கு ஒரு தடவை, முதல் மாசம் 3 நாளைக்கு ஒரு தடவை, 2ஆம் மாசம் 6 நாளைக்கு ஒரு தடவை, 3ஆம் மாசம் 9 நாட்களுக்கு ஒரு தடவை. 9 நாட்கள் என்னதுமா பண்ணாமே, அபக்ஷகா தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு தபஸ் பண்ணினான். தண்ணீரை மட்டும் குடிச்சு தபஸ் பண்ணான். 4ஆம் மாசம் 12 நாளைக்கு ஒரு தடவை என்ன வாயுபக்ஷகா, அபக்ஷகா, வாயுபக்ஷகா காற்றை மட்டும் உட்கொண்டு தபஸ் பண்ணினான். ஆக முதல் மாசம் தபஸ் பண்ணினது இலந்தை, காய், கனி வகைகளை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு 3 நாட்கள் ஒரு தடவை சாப்பிட்டு கொண்டு தபஸ் பண்ணினான். 2வது மாசம் முழுவதும் 6 ராத்திரிக்கு ஒரு தடவை இலை எண்ணெய், தடை எண்ணெய், புல் எண்ணெய் இது முதலான சாப்பிட்டு கொண்டு தபஸ் பண்ணினான். 3வது மாசத்தில் 9 நாட்களுக்கு ஒரு தடவை அபக்ஷகா என்று சொல்லக்கூடிய தண்ணீரை பருகி கொண்டு தபஸ் பண்ணினான். அடுத்து 4வது மாதத்திலே 12 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணினான், காற்றை மட்டும் உட்டுக்கொண்டு தபஸ் பண்ணினான்.
5வது மாசம் வந்துட்டு என்ன சாப்பிடுறாங்க சுவாமி? பட்னி, பூர்த்தியா பட்னி, மொத்தம் பட்னி. அப்ப அடுத்தடுத்த மாசம் தபசு கோரமா போறது, ஒரே கோரமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஒரு மாசம் காய்கனி, 2வது மாசம் இலைத்தழை, 3வது மாசம் தண்ணீர், 4வது மாசம் காற்று, 5வது மாசம் பூர்த்தியான பட்னி. இந்த மாதிரி கோரமா போயிட்டு இருக்கணும். கோரமா போறது மட்டும் பெரிய விஷயமே இல்லை. இது ஒரு காலை கீழே வைத்துக் கொண்டு ஒரு காலை தன்னுடைய இன்னொரு காலை சேர்த்து வைத்துக் கொண்டு தபஸ் பண்றானோ, அந்த தபஸ் பண்ணும்போது இடது காலை ஊன்றிக் கொண்டு தபஸ் பண்றான். இடது காலை ஊன்றிக் கொண்டு தபஸ் பண்ணும்போது பூமி இடது பக்கம் சாயிருது. அது வலது காலை ஊன்றிக் கொண்டு, அது மாத்திரமல்ல, இடது காலை தூக்கு ஒரு முட்டியில் வைத்துக் கொண்டு தபஸ் பண்ணும்போது பூமி வலது பக்கம் சாயிருது. இப்ப நாமே ஏதோ ஒரு பலகை மேல நின்று வச்சுக்கோம். அந்த பலகைக்கு அடியில எதுவுமே மத்தியில ஒரு ஆதாரம் இருந்தது, இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஆதாரம் இல்லைன்னா நம்ம அதுல போய் நின்னோம்னா அது எந்த பக்கம் நிக்கிறோமோ அந்த பக்கம் சாஞ்சிடும் பலகை. அது வலது பக்கம் நின்னா வலது பக்கம் சாயும், இடது பக்கம் இருந்தா இடது பக்கம் சாயும். அப்பன்னா நம்முடைய பலுவாலே நம்முடைய அப்படிப்பட்ட அந்த வெயிட் இருக்கணும், அதனால அது சாயிருது. அதே போல துருவன் வந்து தபஸ் பண்ணும்போது நல்லா பாரியாவா ஆயிட்டான், நல்லா பருவா ஆயிட்டான்னா இல்ல, மந்திர சக்தியால அத்தனை தூரம் அந்த தான் எந்த காலை கீழே வைத்துக் கொண்டு எந்த பக்கம் இருக்கிறானோ அந்த பக்கம் பூமியே சாயறது. இடது காலை வைத்துக் கொண்டது இடது பக்கம் சாயறது, வலது காலை வைத்துக் கொண்டா வலது பக்கம் சாயறது. அப்பனா என்ன அர்த்தம்? அவன் சின்ன குழந்தை ஒண்ணும் பாரமா ஒண்ணும் இல்லை. பாரமா இருக்கிறபடியால அந்த மாதிரி சாயறதுன்னு நினைக்கிறோமோ அது கிடையாது. இது தவத்தின் பயன். அப்படி தவத்து அவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி அந்த மாதிரி சக்தி. ஏன்னா பெருமாளை சேவித்து ஆகின்ற ஆசை அப்படி அவ்வளவு தூரம் பிடிவாதமான குணம். எப்படியா சேவித்தாகணும் என்ற ஆசை. அந்த ஆசையாலே பூமியை இப்படி அப்படியே ஆடுறது. வலது பக்கம் காலை வச்சு கீழே வைக்கச்சே வலது பக்கம் சாயிருது, இடது பக்கம் காலை வைக்கச்சே இடது பக்கம் சாயிருது. இப்படி ஆடிட்டு இருக்கு. தேவர்கள்லாம் தேவர்கள் பார்த்துட்டு அவளுக்கு பயம் வந்துட்டு, வழக்கம் போல அவளுக்கு என்னன்னா பயம் வந்துட்டு. என்ன பயம்னா தன்னுடைய நாற்காலிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமா? தன்னுடைய நாற்காலின்னு என்ன அர்த்தம்? அவ தேவலோகத்துல அவ இந்திர பதவி வச்சுட்டு இருக்கணும். அந்த இந்திர பதவிக்கு ஏதாவது அதுக்காக தான் அவன் தபஸ் பண்றானோ என்னமோ, தன்னுடைய நாற்காலிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு என்ன பண்ணா, நேரா அவன் என்ன பண்ண, நேரா அந்த அந்த நாற்காலி பதவிக்காக துருவன் தபஸ் பண்ணல. இருந்தாலும் தேவர்களுக்கு எப்பவும் இதே நிலைதான். அவன் என்ன பண்ணா, நேரா இந்திரன் முதலான தேவர்கள்லாம் பகவானை வந்து பிரார்த்திக்கிறான். கூப்பீடு கேட்க முடியும்னு பேரு திருப்பார்கள். அங்க வந்து பிரார்த்திக்கிறார். பிரார்த்தித்தோடனே பெருமாள் சரணாகதி பண்ணி, ஓ என்னுடைய நாற்காலிக்கு ஏதோ ஆபத்து வந்துடும் போட்டுக்குன்னு அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கச்சே பகவான் சிரிக்கிறார். உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாத? யார் தபஸ் பண்ணாலும் என்ன தபஸ் பண்ணாலும் உங்க நாற்காலிக்கு ஆபத்து அந்த ஒரு எண்ணம் தான் இருக்குமா? வேற எதுவுமே வராதா? யாருமே என்னை குறித்து தபஸ் பண்ண மாட்டாளா? நான் வேணும் தபஸ் பண்ண மாட்டாளா? நீங்க தான் பிரயோஜனாந்த பரரா இருக்கிறீர்கள், அனன்ய பிரயோஜன பரரா யாரும் இருக்க மாட்டாளா? உங்களுக்கு தான் அந்த எண்ணமே கிடையாது. நீங்க இப்படியே நினைச்சுட்டு இருக்கலே, எப்பப்பாரு பணத்துல குறி, எப்பப்பாரு நாற்காலில குறி, எப்பப்பாரு செல்வத்துல குறி, அப்படியே இருந்துட்டு இருக்கலையே, என்னை குறித்து தபஸ் பண்ண மாட்டாளா அப்படின்னு கேட்டுட்டு, அது மட்டும் இல்ல, அவளா என்ன பண்ணுவா தெரியுமா? தேவரகெல்லாம் யாரா தபஸ் பண்ணா உடனே அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? ரம்பா, திலோத்தமை, ஊர்வசி, மேனகா இவாள அனுப்பிச்சுடுவா. இவாள அனுப்பிச்சு அவளை மயக்க வச்சு அவளுக்கு தபஸை குலைவதற்குண்டான என்னென்ன உண்டோ அது அத்தனையும் பண்ணுவா. இப்ப என்ன பண்றா, இந்த நிலையை காட்டி இந்த மாதிரி துருவனுக்கு பண்ணலாமா? பண்ண முடியாது, சிறு வயசாச்சு, அதையும் பண்ண முடியாது. என்னன்னு பகவான்கிட்ட பிரார்த்திக்கிற. நீங்க பைத்தியகார்த்தனமா இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன், ரொம்ப பைத்தியகார்த்தனும். உண்மையிலே துருவன் உங்களுடைய நாற்காலிக்காக அவன் தபஸ் பண்ணவில்லை. அவன் என்னை சேவிக்கணும், என்னுடைய அனுக்கிரகம் வேணும், அதற்காக அவன் தபஸ் பண்ணினான் தவிர உங்க பதவிக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவளை கிளப்பிட்டார். பண்ணார். இப்ப பெருமாள் பார்த்தார், 5 மாசம் ஆயிடுச்சு. 5 மாசமா தபஸ் பண்ணிட்டு இருக்கான் துருவன். 5 மாசம் ஆன உடனே நேர சீவை கொண்டு திறந்து கருடவாகத்தில் தன்னுடைய உட்கார்ந்து கொண்டு அந்த திருவன் முன்னாடி வந்து நிற்க
நின்ன உடனே அப்ப பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா எப்போதும் வராத் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்றாருன்னா, இப்ப இந்த துருவன் பெருமாள் முன்னாடி வந்து நிற்கிறார். துருவன் பெருமாள் சேவிக்கல. பெருமாள் முன்னாடி வந்து நிற்கிறார். பெருமாள் முன்னாடி நிற்கிறான்னு சேவிக்கிறான்னு சேவிக்கவே இல்லை. ஒண்ணுமே இல்லை. நாமே காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கோம். காலட்சேபம் கேட்டுட்டு இருக்கச்சே திடீர்னு வாசக்கதவை யாராவது திறந்தா வச்சுங்க, இல்ல யாராவது உள்ளுக்குள்ள வந்தா வச்சுக்கோங்க, இல்ல காலட்சேப கூடத்துல நீங்க காலட்சேபம் கேட்டிருந்தா கூட அங்க ஏதாவது விளக்கு பளிச்சுன்னு வந்துருந்தீங்க, அதைதான் நீங்க பார்ப்பேன். யாராவது மணி அடிச்சா உடனே அங்க போயிட்டு இருக்கணும். கதவை திறந்தா உடனே நம்முடைய கவனம் அங்க போறதுன்னு. அதே போல துருவன் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். பகவான் வந்தது கூட பார்க்கலையோ, கண்ணை திறக்கவே இல்லை, கண்ணை மூடிட்டே இருக்கான். கண்ணை மூடி தபஸ் பண்ணிட்டே இருக்கான். திறக்கலையேன்னு நமக்கு தோணும், சுவாமி நாங்களும் அப்படிதான் இருக்கோம், துருவன் அப்படிதான் இருக்கனா? துருவன் உள்ளுக்குள்ள பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கண்ணை மூடிண்டாலே உள்ளுக்குள்ள அனுபவம் கிடைக்கும். சில பேர்லாம் கோயிலுக்கு வந்துவா, கோயிலுக்கு வந்து பெருமாள் முன்னாடி செய்ப்பா, கண்ணை மூடிட்டு கையை கூப்புவா. ஒருவேளை தபஸ் பண்றான்னு நினைச்சுக்க வேண்டியதான். தபசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப என்ன சுவாமின்னா, துருவன் அந்த மாதிரி பண்ணினானேன்னா துருவனுக்கு அந்த சக்தி உண்டு. எப்பவுமே ஏகாகிர சித்தம், பகவானை தவிர மற்றொன்று அறிய மாட்டேன் என்கிற நிலையோடு அவன் பண்ணிட்டு இருக்கான். நமக்கெல்லாம் அடியனு கிடையாது, அந்த நிலை கிடையாதுன்னு. பெருமாள் நன்னா பிரத்யட்சமா சேவிக்கலாம். ஆனா துருவன் இப்ப சேவிக்கல. சேவிக்கா என்ன பண்ணா, கண்ணை மூடிட்டு இருக்கான். ஆனா கண்ணுக்கு மனசுக்குள்ள பகவானோட உருவம் தெரியறது, மனசால பார்த்துட்டு இருக்கான். உருவம் தெரியுது, அதை நன்னா அனுபவிச்சுட்டு அது இருந்துட்டு இருக்கச்சே பெருமாள் பார்த்தார். என்ன நான் பிரத்யட்சமா முன்னாடி வந்து நிக்கிறேனே, முன்னாடி வந்து நிற்கும் போது என்ன பார்க்கலையே, ஏன் பார்க்கலன்னா, ஓ உள்ளுக்குள்ள நான் இருக்கேன், அதை சேவிச்சுட்டு இருக்காம. அப்ப என்ன பண்ணும், முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய திருமேனியை மறைக்கணும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய என்னுடைய திருமேனியை மறைத்தாச்சுன்னா அதன் பிறகு இவர் கண்ணை திறந்து வரணும். இத்தனை இருந்தது காரணமே கண்ணை திறப்பறணும். கண்ணை திறக்கச்சு நான் பிரத்யட்சமா உனக்கு சேவை சாய்க்கிறேன்னு அப்படின்னு நினைச்சுட்டு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னுடைய திருமேனியை மறைத்து கொண்டான் பகவான். மறைச்சணுன்னே ஏன் சாமானியம் நமக்கு என்ன தெரியும், சாமானியமா நமக்கு அந்த மாதிரி தெரியாது. உள்ளுக்குள் என்னதான் எப்பவுமே ரிஷிகள்லாம் தபஸ் பண்றச்சு கண்ணு முடிக்கிறா பாருங்க, கண்ணை மூடி தபஸ் பண்றா, தபஸ் பண்ணுவா. சில முனிவர்களும் பண்றான். முனிவர்களும் யோகிகளும் மெல்ல இடந்து அரியன்ற பெயரவும் சொல்ற மூணும். அப்ப அந்த தபஸ் பண்றச்சு அந்த தபஸ்ல இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் நல்லா சேவை சாய்க்கச்சு அதனால சேவிச்சுட்டு இருக்கா. அதனாலதான் அவ கண்ணை மூடுறா. கண்ணை திறந்தா வெளி உலகம் தான் அவ கண்ணில் படும். உள்ளுலகம் உள்ள இருக்கக்கூடிய பகவானை சேவிக்க முடியாது. அதனாலதான் கண்ணை மூடிண்டு உள்ளுக்குள்ளே அவ சேவிக்கிறா. அந்த மாதிரி துருவன் சேவிக்க வெளியிலேயே பிரத்யட்சமா பகவான் இருக்க என்ன நமக்கு என்ன தருணும்னா, நாம உள்ளுக்குள்ள இருக்கிறது நம்ம வெளியில சேவிக்கிறது நம்முடைய கண்ணு என்ன ஊனக்கண்ணு. ஊனக்கண்ணால நம்ம வெளியில சேவிக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள சேவிக்கிறது இது என்னன்னா ஞானக்கண்ணால உள்ள சேவிக்கிறோம். உள்ளுக்குள்ள சேவிப்பது நாம இல்ல, திருவனாகட்டும் ரிஷிகளாகட்டும் முனிவர்களாகட்டும் அவ அந்த மாதிரி சேவிக்கிறார். அப்ப ஞானக்கண்ணால் உள்ள சேவிக்கிறா இல்லையா, அதுக்குதான் தரிசன சமானாக்கார சாட்சாத்காரம்னு பேரு. தரிசன சமானாக்கார சாட்சாத்காரம் என்னன்னா கண் திறந்தா பெருமாள் காட்சி கொடுப்பது கிடையாது. அதே போல நெஞ்சுக்குள்ளே இருக்கிறானோ அப்ப என்ன சவசாய்க்கிறான், அதைத்தான் திருவன் பண்ணிட்டு இருந்தான். இதை திருவங்கையாழ்வார் தன்னுடைய திருக்குறுந்தாண்டகம் என்கிற ஒரு ஆச்சரியமான கிரந்தம், 20 பாசங்களோடு கூடியது. 2வது கிரந்தம், முதல் கிரந்தம் பெரிய திருமொழி, 2வது கிரந்தம் திருக்குறுந்தாண்டகம். அதுல தெரிவிக்கிற ஒரு பாசுரம், இலைப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அழைப்பில் ஐம்புலன் அடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துலக்குமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கினை விதியில் காண்பார் நெய்மையை காண்பிப்பாரே. பெருமாளை குறித்து தியானித்ததில் இந்த பெருமை என்ன, அவருடைய நிலையை நம் கண் முன்னாடி பார்க்கணும் இல்லையா, மனசுல நன்னா சேவிக்கலாம், மனசுக்குள்ள நன்னா பதிய வச்சுட்டு நன்னா சேவிக்கலாம். விளக்கை அப்படியே இப்ப ஒண்ணு வேண்டாம், நம்ம தியானம் பண்ணலாம்.
சாமி நம்மளாம் தியானம் பண்ணலாமா? தியானம் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். ஆனா இந்த தியானம் வந்து பகவானை பெறுவதற்கு, மோட்சம் போவதற்கு உபாயம் என்கிற எண்ணத்தோடு கூடாது. பகவான் அனுபவிக்கிறதுல தியானம் பண்றேன் அப்படி பண்ணிக்கலாமா? அப்படி கட்சி பெருமாளை குறிச்சு இப்ப ஒண்ணுமில்லை, நாமே ஒரு விளக்கு பார்க்கணும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டே இருந்தோம் வச்சுக்கேன், பார்த்துன்றதுக்கு அப்புறம் கண்ணை மூடின்னு வச்சுக்கேன், ஒரு நிமிஷம் அந்த விளக்கு நம்ம கண் மனசுக்குள்ள இருக்கும். ஒரு நிமிஷம் அந்த கண்ணு மூடினா அந்த விளக்கு போலவே ஒரு நிமிஷம் நம் கண்ணில் தெரிய, மனசுக்குள்ள நம் கண்ணை என்னன்னா கண்ணை திறந்தா இல்ல, கண்ணை மூடி இருக்கு. கண்ணை மூடி இருந்தாலும் அந்த கண் நெஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய மனசானது என்ன பண்ணும்னா, அங்க விளக்கு இந்த மனசுக்குள்ளே வந்த மாதிரி ஒரு நிமிஷம் நமக்கு அந்த பாவம் இருக்கும். இதைத்தான் தியானம்னு சொல்றா. 10 நிமிஷம் விளக்க பார்க்கறோம், கண்ணை மூடுறோம், கண்ணை மூடின உடனே ஓ மனசுக்குள்ள இருக்கு போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிற போனோம், ஒரு நிமிஷம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் காணாம போயிடும். இந்த விஷயத்தை தான் கொஞ்சம் அதிகமாக்கணும். இப்போ 10 நிமிஷம் பார்க்கிறோம், 1 மணி நேரம் பார்க்கிறோம், அப்ப 2 நிமிஷம் மனசுக்குள்ள நிக்க வைக்கலாம். அது 4 மணி நேரம் பார்க்கிறோம், இன்னும் 4 நிமிஷம் மனசுக்குள்ள நிக்க வைக்கலாம்னா இதுதான் தியானம். இந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு இருந்தா சரி சுவாமி பெருமாளை விடாம சேவிச்சுட்டே இருந்து வச்சுக்கேன், அப்ப விடாம நமக்கு மனசுக்குள்ளேயே பகவான் இருக்காங்கிற எண்ணம் வந்துடும். ஆனா பெருமாளை சேவிக்காமலேயே இந்த எண்ணம் வரணும், அதுதான் தியானத்தின் பூர்த்தி. தியானத்தின் பூர்த்தி என்னன்னா, அவனை சேவிக்கல சுவாமி, நம்ம சேவிச்சு நம்ம ஒண்ணு வேணாம், ஸ்ரீரங்கம் போறோம், திருவள்ளிக்கேணி போறோம், காஞ்சிபுரம் போறோம், பெருமாளை சேவிக்கிறோம். சேவிச்சதுக்கு அப்புறம் அதோடைய நினைவு நமக்கு வருதணும். நினைவு வர்றது வேறு, மனசுல வந்து பார்ப்பது வேறு. நினைவு என்பது ஞாபகப்படுத்திக் கொள்வது, மனசுல பார்ப்பதுன்னு ஞாபகப்படுத்திக் கொள்வது இல்ல. அங்க எப்படி சேவிச்சோமோ அதே போல சேவை மனசுல நமக்கு பகவான் சேவை சாய்க்கிறான். அந்த அளவுக்கு நம்முடைய என்னது இருக்கணும், சரி அந்த தியானம் பூர்ணமா இருக்கணுமோ, அந்த தியானத்தை தான் சொல்றாரு. ஏன்னா ஒரு நிமிஷம் அவனுடைய உருவத்தை சேவிச்சோம்னா அது நெஞ்சுக்குள்ள தெரியும். இதை நல்லா பண்ணி 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 நீடிக்கணும். நீடிக்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆக்கணும், 2 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகணும். அதன் பிறகு என்னன்னா, அந்த பெருமாளை சேவிக்கிறன்னா கூட நம்முடைய மனசுக்குள்ள அந்த பெருமாளுடைய சேவை சாய்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம தியானம் பண்ணணுமோ. இதைத்தான் அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவார். அஷ்டாங்க யோகம்னு சொல்ல யமம், நியமம், பிரத்யாகாரம், பிராணாயாமம், ஆசனம், தாரணம், இது மாதிரி சொல்றாருனோ. அதான் சொல்றாரு அந்த அஷ்டாங்கம் சொல்றாருனோ. இதுதான் அடிப்படை கருத்து. ஒரு பொருளை விடாம பார்த்துட்டே இருந்தா, கண்ணை மூடினா வெளியில இருக்கிற பிறகு உள்ளுக்குள்ளே அந்த பொருள் தோற்றும். அப்படியே விடாம பார்த்து, இதெல்லாம் வந்து லௌகிக விஷயத்துல நம்ம வச்சுட்டு இருக்கோம். சில பேரை சொல்றாங்க சுவாமி அங்க பார்த்த விஷயம் அப்படியே மனசுல அப்படியே தெரியுது சுவாமி. சில பேர் சொல்றாரோ அங்க பார்த்த விஷயம் அப்படியே மனசுல அப்படியே தெரியற மாதிரி இருக்கு இல்லையா? இது நம்ம லௌகிக விஷயத்துல சொல்லிட்டு இருக்கோம். பகவத் விஷயத்துல இது பண்ணோம். அதான் தியானம். தியானம் எல்லாம் தியானம்னா ரொம்ப கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றான்னா, தியானம்னு ஒரு சவத்தை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடின்னு இருக்கா, ஒண்ணும் வராது. ஆகாசத்தை பார்த்துட்டு கண்ணை மூடின்னு இருக்கா, ஒண்ணும் வராது. ரிஷிகளுக்கு வரும். ஏன்னா அவ சவத்திலையும் பிரம்மத்தை பார்க்கறா, ஆகாசத்திலையும் பிரம்மத்தை பார்க்கறா. ஜெகத் சர்வம் சரீரத்தை எங்க பார்த்தாலும் அவங்க பிரம்மத்தை தவிர மத்தொன்னு தெரியாது. நமக்கு அப்படி இல்லையே. பிரத்யட்சமா அர்ச்சா திருமேனி சேவிச்சாதான் உண்டு, அல்லது சித்திர திருமேனி சேவிச்சாதான் உண்டு, அல்லது யாராவது காலட்சேபம் சொன்னே அந்த காலட்சேபத்தாலே நம்ம ஊன்றி இருந்தா தான் உண்டு. இந்த மாதிரி இருந்தா தான் உண்டு முடியுமே தவிர, நேரம் நம்ம சவத்தை பார்த்தோ அல்லது ஆகாசத்தை பார்த்தோ ஏதோ ஒரு வஸ்துவை பார்த்தோ நம்ம இது நல்லா பிரம்மத்தை உள்ளுக்கு சேவிக்க முடியுமா? சேவிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்துருக்குன்னா தியானம் நல்லா சபலமா இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்து என்ன, அப்படி அதே போலதான் இப்ப என்ன ஆயிடுச்சு, துருவனுக்கு உள்ளுக்குள்ள நல்லா சேவிச்சுட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள நல்லா இருக்கு. முன்னாடி வந்து நிக்கிற இந்த உருவமே அவனுக்கு தெரியலன்னா கண்ண மூடின்னு இருக்காரு, உள்ளுக்குள்ள சேவிச்சுட்டு இருக்காரு, தெரியல. பெருமாள் பார்த்தார், நம்ம பார்க்க வைக்க ஒரே வழி உள்ளுக்குள்ள இருக்க ஒரு உருவத்தை நம்ம மறைச்சுவோம். ஏன்னா மறைச்சாதான் பதறிக்கொண்டு இந்த குழந்தை என்ன பண்ணுவோம், இந்த திருவன் என்ன பண்ணுவான், ஓ இத்தனை நாள் பெருமாள் சேவை சாய்ச்சாரே, காணமே காணமேன்னு கண்ணை திறந்து பார்க்கும்.
கண்ணை திறந்து பார்த்த உடனே என்ன ஆகுது? ஓ, முன்னாடி இருக்காரு அப்படின்னு தெரியணும். அதனால பிள்ளைக்கு வாய்முட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கறதுக்காக மறைச்ச உடனே மேற்கொண்டு பூர்ணமான ஆச்சரியமான பகவான் திருமேனி சேவிக்கிறான். யாரு? துருவன். கண்ணை திறந்தாச்சு. கண்ணை திறந்த உடனே பகவானுடைய திருமேனி சேவிக்கிறான். சேவிச்ச உடனே வாய் வந்து 2 வார்த்தை வரணும் போனோம். 2 பெருமாளை சேவிச்சோம்னா உடனே நம்ம எங்கெங்கோ திவ்யதேசம் போறோமோ அந்தந்த திவ்யதேசம் பாசனம் சேவிக்கலாம், இல்ல பொதுவான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலாம், இல்ல நம்ம ஆச்சாரம் சொல்லி கொடுத்த அந்த பாசனங்களை சேவிக்கலாம். ஏதோ ஒன்று சேவிக்கணுமோ. ஆனா இவர் ஒண்ணுமே படிக்கல சுவாமி, எதுவுமே தெரியாது அப்படின்னு என்ன பண்றது? பேசாம கைகூப்ப வேண்டியதான். இப்ப துருவன் என்ன பண்ணிட்டான்னா, ஓ, நான் பாடசாலைக்கே போகலையே, நான் படிக்கவே இல்லையே, பெருமான் முன்னாடி சவசாய்க்கிறாரு, 4 ஸ்தோத்திரங்களா பண்ண வேண்டுமே, ஒண்ணுமே பண்ணலையே சேவிக்கலையே அப்படின்னு சொல்லி நான் எப்படி பாடுறது? ஓ, இந்த பாக்கியத்தை நான் இழந்தேனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்? ஏன் என்ன ஆயிடுச்சுன்னா, பாடசாலையே போலியே, தன்னுடைய தகப்பனார் மடி கிடைக்கலன்றதுக்காக கோபம் வந்துட்டு, கோபம் வந்தோன்னா அது நேர கிளம்பி இங்க காட்டுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த கோபம் என்ன கண்ண மறைச்சது இல்லைன்னா நான் படித்திருக்கலாமே சொல்லி இந்த துருவன் மிகவும் வருத்தப்பட்டான். ரொம்ப வருத்தப்பட்டான். பகவானை சேவிச்சுன்னு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? எப்படிப்பட்ட ஸ்தோத்திரம்? உயர்நலம் உடையவன், ஐயார் மதிநலம் அருளினன், அயர்வர் அமரர்கள் அதிபதி, அந்தந்த ஸ்தோத்திரம் பண்ணமோனோ ஸ்ரீநிதி அப்பா அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜ மதிராஜ ஆசிரியன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணணுமோனோ. ஸ்தோத்திரம் பண்ணாம அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். பெருமாள் பார்த்தார், படிச்சு வந்தவனுக்கும் என் தரிசனம் உண்டு, படிக்காமல் வந்தவனுக்கும் என் தரிசனம் உண்டு. அப்படி இருக்கச்சே துருவனும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கானே, என் தரிசனம் கிடைச்சவருக்கு படிப்பு விடுமா? படிப்பு ஒரு குறையா இருக்குமா? என் தரிசனமே கிடைச்சிட்டு எதுக்காக இவனை படிக்கணும்? அப்ப என்னன்னா, மொத்தத்தில் இவனுக்கு தரிசனம் கிடைக்கிறதா முக்கியமே தவிர படிப்பு முக்கியம் கிடையாது. அதெல்லாம் என்ன பார்த்தார், அது இருக்கட்டும், இருந்தாலும் இந்த துருவன் என்ன ஸ்தோத்திரம் பண்ணணும் ஆசைப்பட்டு இருக்கான். அதெல்லாம் என்ன பண்ணார், தன்னுடைய சங்கத்தாழ்வார், அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்தாழ்வாரை கையில வைத்துக் கொண்டு இந்த கபோலம் என்று சொல்லக்கூடிய கன்னம், துருவனுடைய கள்ளத்துல இந்த சங்கத்தாழ்வார் அப்படி தடவின உடனே இனி மிச்சம் இல்ல, அத்தனை ஸ்தோத்திரம் துருவன் கிட்டு சேவிக்கிறான். என்னென்ன சேவிக்கணுமோ அத்தனை மெதுவா தடவினார். அந்த தடவினைய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு ஞானம் ஏற்பட பெருமாளை குறித்து ஸ்தோத்திரம் பண்றார். இப்படி ஸ்தோத்திரம் பண்ண, ஏ பகவன், எப்படிப்பட்ட பகவன்? ஏ பகவனே, உன்னை வணங்குகிறேன். யார் ஒருத்தன் என்னுடைய உள்ளே புகுந்து என் பேச்சு சக்தியை தூண்டி, என்ன பாருங்க, என்னுடைய காதின் வழியை உள்ளே புகுந்து என் பேச்சு சக்தியை தூண்டிவிட்டு தனக்கு ஸ்லோகங்களை பெற்றுக்கொண்டானோ அந்த பொருளை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அந்த பரம்பொருளை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். எனக்குள்ளே புகுந்து தன்னை ஸ்தோத்திரம் பண்ண வைத்தானோ அந்த பரம்பொருளை வணங்குகிறேன். யார் சொல்றது? துருவன் சொல்றார். அப்படிப்பட்ட பரம்பொருள், மேம்பட்ட பொருள், தனக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பரம்பொருள். நதஸ்தமஸ்ய அப்யதிகஸ்ய திருஷ்யதே ஒத்தார் மிக்கார இளையாய மாமா என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட நீர் ஒருத்தன், உனக்கு சமமானவன் கிடையாது, உன்னை ஸ்தோத்திரம் பண்றது மிகவும் எளிது. பத்துடை அடியவர் எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன். அது மட்டும் இல்ல, பரிவதில் ஈசனை பாடி விரிவதி பகவான ஸ்தோத்திரம் பண்றது எளிது, ஆராதனம் பண்றது ஆராதனைக்கு எளியவன். பற்றுடை எளியவர்க்கு எளியவன், ஆராதனைக்கு எளியவன். மற்றவர்கள் ஆராதனைன்னா என்னென்னவோ பண்ணணும். பகவானுக்கு ஆராதனைனா பத்திரம் பலம் புஷ்பம் தோயம் சத்யா பிரயத்தே கண்ணன் கீதை சொல்றார். ஒண்ணுமில்ல, பத்திரமாகட்டும், பலமாகட்டும், அதே போல புஷ்பமாகட்டும், தோயம் என்று சொல்லக்கூடிய தீர்த்தமாகட்டும், எது வேணா இருக்கட்டும், எதை வேணா கொடுத்து. அதே மாதிரி புரிவதுவும் புகைப்பூவே. புகை இல்லைன்னு நினைக்கிறியா? சாம்பிராணி இல்லைன்னு நினைக்கிறியா? அந்த மூலையில குப்பச்சத்தி இருக்கணும், அதை என்னன்னா அதை எரிச்சு வச்சு அதத்த புகையே போடுறாரு.
பரிவதில் ஈசனை பாடி விரிவதி மேவலுது விரிவகை இன்று நன்னீத்து விரிவகையில் புகழ் போவே அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லையா. ஆக அந்த தைரியத்துல நன்னா ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். நீ எப்படிப்பட்டவன் பகவன்னே, நீயே ஆலந்தர்களில் சயனித்திருக்கக்கூடிய கண்ணனாக நீ செவசாய்க்கிறாய். ஆலமா மலத்தின் இரவேல் ஒரு பாலகனாய் ஞானமேடும் உண்டான் அரங்க தரவினையான் தெரிவிக்கிறாள் இல்லையா. நீயே ஆச்சரியமாக இருக்கக்கூடிய நீ என்ன கோவர்தனோர்தன பரிணவன், நீயே கண்ணனா இருக்கிறாய், நீயே ராமனா இருக்கிறாய். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இந்த துருவன் அவதாரம் பண்றச்சு, அதாவது துருவன் அவன் பறக்கச்சு, அதுக்கு ராமவதாருக்கு முன்னாடி தான் துருவனுடைய நிலை, கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி தான் துருவனுடைய நிலை. அப்படி இருக்காச்சு நீயே ராமனா இருக்கா, நீயே கிருஷ்ணா இருக்க, என்னமா சொல்றாருன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கல்பம் இருக்கணும். 1000 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு பகல் பொழுது பிரம்மாவுக்கு. அந்த பகல் பொழுது போயிடுச்சுன்னா பூகு புவகா சுவகா இந்த 3 லோகமும் அழிஞ்சிடும். அழித்த உடனே மறுபடியும் 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்சா அந்த 3 லோகம் சிருஷ்டிக்கப்படுறது. அப்ப பகவான் மறுபடியும் அவதாரம் பண்றார். அப்ப ஏற்கனவே ராமவதாரம் கிருஷ்ணாவதாரம் இதுக்கு முன்கல்பத்துல பண்ணிருப்பாரனோ அதே பேர் பண்றார். அதனால்தான் முன்கல்பத்து என்னதான் நரசிம்ம அவதாரம் பண்ணிச்சு இதே வார்த்தை தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட கண்ணனை நான் சேவிக்கணுமே சேவிக்கணுமே சேவிக்கணுமே. சேவிக்கணும்னா எப்படி சேவிக்கிறது? கண்ணன் அவதாரம் துவாபர யுகம், நரசிம்ம அவதாரம் கிருத்தயுகம் ஆச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சதுர்யுகத்துல நடந்திருக்குமோனா அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு சொல்ற. அதே போல இங்கேயும் நீயே ராமனா இருக்கிறார், நீயே கிருஷ்ணா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு கொண்டு நீயே ஆதிபுருஷன், எல்லாரும் நீயே தாங்குகிறாய். அது மட்டும் இல்ல வராக பெருமாளாக நீயே அவதாரம் பண்ணான். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டேன். அது மட்டும் இல்ல சம்சாரம் என்கிற கடலில் இருந்து வெளிவருவதற்குண்டான ஒரே புகழ் நீயே. சம்சாரம் இங்க பெரிய கடல் இருக்கணும், அந்த அனந்த கிளேசபாஜனம் தெரிவிக்கிறார். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம். இந்த சம்சாரம் என்னும் பெருங்கடலிலே நாம் அழுந்தி கிடக்கிறேன். அதுல இருந்து மேல வரணுமோனோ, மேல வருவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு எந்த விதமான சக்தியும் கிடையாது. பகவான் தான் மேல தூக்கணும். அப்படிப்பட்ட சம்சாரம் கடலிலே என்னை வெளிவருவதற்கு ஒரே புகழிதுன்னா அந்த பகவானுடைய திருவடியை. அப்படிப்பட்ட நிலையை திருவடியை நன்னா ஸ்தோத்திரம் பண்றான். உன் திருவடிகள் தானே இந்த நிலை ரிஷிகளுக்கு கிடைக்கல. ரிஷிகளுக்கு கூட இந்த நிலை கிடைக்கலைன்னா 5 மாசத்துல பகவானை சேவிச்சானோ. ஒரு எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதை யாரு துருவனே சொல்றான். ரிஷிகள்லாம் எத்தனை யுகங்களாக தபஸ் பண்றா, அவளுக்கு கிடைக்கல. ஆனா ஒரு குழந்தை தபஸ் பண்ணினால் 5 மாசத்திலே அந்த குழந்தைக்கு சேவை சாய்ப்பார்னு சொல்லி என்னுடைய மூலமா நீ நிரூபித்து விட்டாயே. பகவான் பார்த்து சொல்ற, நீ நிரூபிக்கிறையே. ஏன்னா யார் கூப்பிட்டாலும் வருவார், நான் கூப்பிட்டா வந்திருக்கேன், யார் கூப்பிட்டாலும் வருவே. அது மட்டும் இல்ல, ரொம்ப காலத்துக்கு இல்ல, சில பேர்லாம் சொல்லுவா, சுவாமி ஸ்ரீவைகுண்டம் போனோமா, தபஸ் பண்ணு, நல்லா இது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணு, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆச்சாரன் பிராணத்தோடு இருக்கு, அந்த மாதிரி இது அது மட்டும் இல்ல, இந்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்கோ, அப்பதான் உண்டாண்ணா. அப்படிலாம் கிடையாது. பக்தி பண்ணாலே போதும், சரணாகதி பண்ணாலே போதும். நீ ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப இவ்வளவும் உறுதியா இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொடுத்தாரோ அதான் தெரிவிக்கிறாரு. ஆக இதுல இருந்து என்ன தெரியுது? துருவன சரித்திரத்தை நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, ஒரு சிறுபிள்ளை கூப்பிட்டாலும் பகவான் வருவார். ஒரு சிறுபிள்ளை கூப்பிட்டாலும் பகவான் காட்சி கொடுக்குறான்னு தெரியலையா? அப்படின்னா நாம எவ்வளவு தாழ்ந்தவன், நீசனேன் நிறைவொன்றுமில்லேன்னு தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார். அவரை நீச்சத்தன்மை இருக்கக்கூடிய நான் என்னை ஒண்ணுமில்லாத ஒரு சும்மா கூப்பிட்டதுக்கு பகவான் ஒண்ணுக்கு பிரயோஜனா என் பொருட்டு சேவை சாய்க்கிறானோ அதான் தெரிவிக்கிறாங்க. ஆஹா, இப்ப துருவன் என்ன பண்ணா, கோபம் வந்துட்டு, கோபம் வந்தபடியாலே தபஸ் பண்ண வந்துட்டான். தன்னுடைய தகப்பனார் மணி கிடைக்கவில்லை என்பதனாலே கோபம் அதனால் தபஸ் பண்ண வந்தான். கோபத்தால் பெருமாளிடத்துல அன்பு வந்தாலும் அல்லது இல்லறத்தில் இருக்கும் வெறுப்பினாலும் பகவானிடத்தில் அன்பு வந்தாலும், யாரோ நண்பர்கள் ஏமாற்றி விட்டாலும் என்பதனால பெருமாள் அன்பு வந்தாலும் என்ன அடையும் முக்கியம். என்ன தெரிவிக்கிறார்னா, சுவாமி கோபத்தால் வந்திருக்கார், அவர் இன்னும் வைராக்கியம் வரல. சமயம் என்ன சொல்லுவார், சில பேர் என்ன சொல்லுவார், அவ பட்டு இருக்கார் சுவாமி,
அவருக்கு ஒண்ணும் இல்லை. நல்லா வாழ்க்கையில் என்ன பட்டார், இத்தனை நாள் ஓகோன்னு தலைக்கால் புரியாம ஆடிட்டு இருந்தார். இப்ப என்ன பட்டாரனோ கோயிலுக்கு வந்துட்டு இருக்கார் சொல்றணும். அப்ப அவர் என்ன சொன்னார், அதனால வந்து இருக்கார் சுவாமி, இல்லைன்னா வரமாட்டானா. அப்படியாவது வரானே தான் பகவான் பார்க்கறது. நமக்கு என்ன தோணும்னா, சுவாமி கோபம் தகப்பனாரோட மடி கிடைக்கலன்றதுன்னா கோபத்தால தபஸ் பண்ண வந்தான், அது பெரிய உயர்த்தியா? அது உயர்த்தியா? வைராக்கியம் வந்தாதன பகவானை தவிர மற்றொன்று வேண்டாம் என்கிற வைராக்கியம் வந்தாதன நம்ம வரணும்னு தோணும். வைராக்கியம் எந்த விதத்திலையும் வரலாம். வைராக்கியம் எந்த விதத்திலையும் வரலாம். கோபத்தாலும் வைராக்கியம் வரலாம். அது மட்டும் இல்ல, நண்பர்கள் ஏதோ ஏமாத்திட்டா வச்சுக்க, அதனாலும் வைராக்கியம் வரலாம். உறவினர்கள் ஏதாவது ஏமாத்திட்டா வச்சுக்க, ரொம்ப உறவுன்னு நினைச்சுட்டு இருப்போம். இவர் தான் சுவாமி எல்லாம், எனக்கு எல்லாம் உற்ற துணை இவர் தான், ஆப்தர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவா. அவ்வளவுதான் உற்ற துணையா இருக்கச்சே இவர் அவருக்கு என்னென்னவோ இவர் பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு அவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு ஏதோ ஒரு தப்பான ஒரு காரியத்தை பண்ணி அவர் மேல இவருக்கு நல்ல அபிப்பிராயத்தை இல்லாம பண்ணிட்டு சொல்லுவார். இத்தனை நாள் உன்னை போய் நான் சேவிச்சேனே, உனக்கு இத்தனை நன்மை பண்ணினேனே, இனி உன்னை நான் நினைப்பது கிடையாது, பகவானை தவிர மற்றவர் கிடையாது, ஒரு வைராக்கியம் வந்துடும். அந்த வைராக்கியம் நல்லதானா? நல்லது. ஏதோ ஒரு விதத்துல வைராக்கியம் வரணுமானோ, அப்படிப்பட்ட வைராக்கியத்துல வந்திருக்காரனோ. வைராக்கியம் எதனால வேண்டும்னா வரலாம். நமக்கு ரொம்ப உறவுக்காரர்கள் அவ இல்லைன்னா நம்ம இல்ல, கடைசியில் அவாலே நம்மளை ஏமாத்திடுவான். அப்புறம் என்னன்னா, இத்தனை நாள் அந்த உறவுக்காரர் வந்த உறவுதான், அந்த உறவு தான் போயிட்டே இருப்பாரு. இப்ப அவளுடைய உறவை மாறா நினைக்கிறாரு. என்ன நினைக்கிறான்னா, நல்ல வெறுப்பு வந்துடும், அவளை பார்த்தாலே பிடிக்காதுணும் அப்படின்னா. இதற்காக தான் இந்த உறவுக்காரர்களுடைய எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு இப்ப சொல்லுவார். இந்த உறவுக்காரர்களே எனக்கு பிடிக்கலைன்னு இப்ப சொல்றாரு. ஆனா முன்னாடி அந்த உறவுக்காரல் திருவிடி தவிர மற்றொன்னு கதி கிடையாது இருந்ததே இவர் தான். போய் சொல்லிட்டு காரணம், அந்த மாதிரியான வைராக்கியம் வந்தாலும் தவறு கிடையாது. சரி சாமி, இன்னைக்கு தப்பா நடந்துட்டுனே வெறுப்பு வந்துருந்தனும், அன்றைக்கு ஒழுங்கா கோயிலுக்கு போயிருந்துருக்கலாமோனோ, போகலையே. ஆனா இப்ப ஆரம்பிக்கிறாரனோ. இப்ப ஆரம்பிச்சு இப்ப உடனே பெருமாள் என்ன சொன்னோம், ஊர்ல அவளோட எல்லாம் சண்டை போட்டு யாரும் இல்லாத நேரத்துல அப்பதான் எங்கிட்ட வர, முதல்லயே வந்திருக்கலாமோனோ அப்படின்னு தள்ளி விட்டுருவாருன்னா தள்ளுறது இல்லை. அவ தாழ்றதே கிடையாது. அப்பதான் என்ன பண்றாரு, வந்தையோனும் எப்பயோ வந்திருக்கலாம், இருந்தாலும் எப்பயாவது வந்தீங்க, வாரும் கூப்பிட்டுக்கிறாரனோ. இதுதான் பகவான்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா இந்த ஸ்ரீவைகுண்டம் போகணும்னாலும் இதே நிலைதான். என்ன நிலைன்னா, இத்தனை வந்தாதான் உண்டு, இல்லைன்னா கிடையாதான்னா அதெல்லாம் கிடையாது. ஒண்ணுமில்லை, சரணாகதி பண்ணாலும் நல்லா போயிடும். இவ்வளவு சுலபமா இருக்கக்கூடிய பெருமாளை விட்டுட்டு போகணும்னு நினைக்கலையா, அதை விட்டு யாராருடைய யாராரும் பரீட்சையெல்லாம் வைப்பா, நீ ஒழுங்கா இருக்கானா, ஒழுங்கா இல்லையா, என்ன இது அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா. யாராருடைய காலே கதின்னு இருந்திருப்பா இல்லையா. புரியத்துக்காக சொல்றேன், கோயிலுக்கு போக மாட்டோம், வேற எங்கெங்கயோ போயிட்டு இருப்போம். ஏதோ விதேசத்துக்கு போகணும், வெளியூருக்கு போனோம். நேற்று விசாரிச்சு கூட பார்த்தேன். வெளியூருக்கு போன்றதுக்காக எங்கேயோ ஒரு இவருக்கு விசாலாம் வாங்கணுமோனா அதுக்காக வெயில்ல கியூல நின்றுட்டு இருப்பார். எத்தனை நாள் காலத்தால போய் நின்னாருன்னா மத்தியானம் சாயங்காலம் ஆயிடும். அந்த ஊர் பெரிய ஊரே கிடையாது. அந்த ஊர்ல இருக்கிறாள், இப்ப எல்லாரும் அங்க ஊர்ல இருக்கிறாள் எல்லாம் வெளில அனுப்பிச்சுட்டு இருக்கா. அந்த ஊர் ஏன்னா அந்த ஊருக்கு போகணுன்றதுக்காக காத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து கூட யாரும் இருக்காது. ஆனா அந்த மாதிரி பெருமாளை போய் சேவிக்க மாட்டேன். ஏன் சுவாமினா, இல்ல சுவாமி அந்த ஊருக்கு போகணும்னா, அந்த ஊர்ல என்ன இருக்கு, மேற்கு கொடியில இருக்கு அந்த ஊரு. அந்த ஊர்ல என்ன இருக்கு, இங்க இருந்து போனவாங்க இருக்கு, அது வேற விஷயம். ஆனா போனவாங்க வந்து உத்தியோகத்துக்காக சில பேர் போறா, உத்தியோகம் இல்லாம சில பேர் போறா, சில பேர் அங்க இருக்கிறவாளுக்கு வளர்ந்து பிறக்கணுமோ, வேற ஏதாவது விசேஷங்களோ, அதுக்காக திருவிழாவோ, அதுக்காக போகணுன்றதுக்காக போயிட்டு இருக்கா. அவ எல்லாமே இங்க வந்து என்ன பண்ணணும், இந்த வெயில நின்று காத்துண்டு அதுக்காக போனோம். ஆனா அதே ஒண்ணும் இல்லை, பெருமாள் சன்னதியில போய் சேவிக்கலாமா சுவாமி, இதே மாதிரி திருப்பதியிலும் கூட்டமா இருக்காது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கலாம். திருப்பதியிலும் கூட்டமா இருக்க சுவாமி, அங்கேயும் நின்றுட்டு தானே போறோம்னா, அங்க கூட்டமா இருந்தாலும் எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறா, பிரசாதம் கொடுக்குறா, உட்கார வச்சுக்கிறா, முன்னாடி பெரிய ஸ்கிரீன் ஒண்ணு வச்சுக்கிறா, அதுல என்னென்ன உற்சவங்கள் நடக்கிறதோ அந்தந்த உற்சவத்தை போட்டு காமிக்கிறா. அதற்கு மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற சப்த கோஷம்
இருந்துட்டே இருக்கு. அதை கேட்கிறா. அதை கேட்டாலே போதுமே. நாம சங்கீர்த்தனத்தை கவலை மேல வரப்போறது. அஜாமின உபாத்தியானத்துல மேல வரப்போறது. நாம சங்கீர்த்தனுக்கு மேல வேற ஏதாவது இந்த கலியுகத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் அங்க உண்டான்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வெயில நின்றுட்டே இருக்கணும். தெருவுல போற வர கூட வண்டி காட்டிய பார்த்துட்டு வெயில நின்று இருக்கணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரோ. அது மட்டும் இல்ல, அப்ப 5 மாசத்திலேயே சேவிச்சுட்டானோ. அப்ப பெருமாளுக்கு ஆசை. இந்த கலையிலிருந்து நம்ம தெரிஞ்சுன்றது என்னன்னா, இளமையிலேயே பக்தி வேணும். இளமையிலேயே பக்தி இருக்கணும். துருவனுக்கு சிறு வயதிலேயே பக்தி பிறந்து என்னமா பகவானை சேவித்தான். அந்த நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சுவாமி இப்பவே என்ன சுவாமி அவன் ரிட்டையர்ட் ஆகட்டும் சுவாமி, ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பனா என்ன அர்த்தம்னா, இது வேற எதுவும் வேலை இல்லை. வேலை இல்லாம இருந்தா அப்ப பகவத் விஷயம், பாகவதா விஷயம், ஆச்சாரிய விஷயம் அப்படி இல்லை. சிறு வயசுல இருந்தே வரணும். இதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை தளர்விலராகில் சார்வதி சதிரே. திருமாலிருஞ்சோலை அழகரம்பெருமான். அந்த அழகரம்பெருமான் விஷயத்துல நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். இளமை கெடுவதன் முன்னம் திருமங்கையாளன் தெரிவிக்கிறார். முற்றமூத்து கோல் துணையா முன்றடி நோக்கி வளைத்து இட்டகால் போல் தள்ளி மெல்ல இருந்தங்கலையாமும் பெற்ற தாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடு உயிரை உற்றவாங்கி உண்டவாயன் பதறி வணங்குதுமே. முற்றமூத்து கோல் துணையா, 3வது கோல் வருவதற்கு முன்னாடி போயிடுங்க. இப்பவே இளமை முழுவதன் முன்னும் போய் சேருங்கன்னார். சேவிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 3வது கோல் வந்துருச்சுன்னா உங்களால போக முடியாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. இளமை கெடுவதன் முன்னும். அப்ப பக்திக்கு வயசாகிறன்னு காத்துட்டு இருக்க வேண்டாம். இன்னைக்கு காலட்சேபம் வந்தவாலாம் கேட்கிறவாலாம் எல்லாமே 50க்கு மேல 40க்கு மேல. என்ன சுவாமி இளைஞருக்குலாம் வரமாட்டாளா? சொல்றவாரம் 60க்கு மேல, கேட்கிறவாரம் 40-50க்கு மேல. இளைஞர்களை வரமாட்டாளான்னு காத்துட்டு இருக்கா. முதுமை ஆகட்டும், அதுக்கப்புறம் வருவோம் அப்படின்ற காலை எது சொல்றேன்னா, அப்ப இதெல்லாம் இளம் பிராயத்துல பக்தி பண்ண வாருங்கள். அப்பதான் சக்தி கிட்டும். என்னைக்குமே காலட்சேபமாகட்டும், சந்த கத்துக்கிறோமோ, திருவாய்மொழியோ வேதமோ எந்த சந்த 4000 திவ்ய பிரபந்தங்களோ எந்த சந்த கத்துக்கிறோம் இளமையில கத்துன்னு வச்சுக்கேன் அப்படியே நிற்கும். குழந்தைகளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுங்க அப்படியே நின்றுடும். 45-50 ஆயிரத்துன்னு வச்சுங்கோ. அதுக்கப்புறம் எத்தனை சந்தை சொன்னாலும் அது சண்டை பிடிக்கும். அது சண்டித்தனம் பிடிச்சு இங்க நிற்குமானா நிக்கிறதுக்கு ரொம்ப சமப்படும். ஆனா இளமையில நிறைய டைம் இருக்கு, நேரம் இருக்கு, ஆனா மனசு புத்தி இல்லை. முதுமையில நேரமும் இல்லை, புத்தி இருக்கா சுவாமினா புத்தி நிறையவே இருக்கு. ஆனா சரீரம் அதுக்கு தகுந்த மாதிரி இடம் கொடுக்கல. ஏன்னா இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப கைங்கரியம் பண்ணணும் என்றாலே சரீரம் இடம் கொடுக்காது. இது முதுமையில. அதற்காக தான் 10 வயசுலயே கைங்கரியம் பண்ணது நல்லா இருக்கும். என்னைக்குமே நன்னா கைங்கரியம் பண்ணி நன்னா இந்த சரீரத்தை ஒரு மெருகு வைக்கணும்னு வச்சுக்கேன். 60லயும் நன்னா பண்ணதுக்குண்டான ஒரு நிலை வரும். என்னைக்குமே ஒண்ணு நன்னா ஒரு காரியத்தை பண்ணி பழகி போயிட்டு வச்சுக்கேன், அந்த காரியம் கிடுகிடுன்னு நன்னா பண்ணிடுவோம். சில பேருக்கு குனிஞ்சே பழக்கம் இல்லை. அதுல இந்த தஜியாராதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க, சன்னதிக்கு போறோம், இல்ல மடத்துக்கு போறோம், ராமானுஜி கூடத்துக்கு போறோம், அங்கெல்லாம் போச்சு கீழே தான் உட்காந்து சாப்பிடணும். இன்னைக்கு அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு வந்துடுச்சு. என்ன மாறுபாடுன்னா, டேபிள் சேர் போட்டுடுறா, போட்ட உடனே அங்கேயும் உட்காந்து சாப்பிடணும். பூமியுடைய கரஸ்பர்சன் நம்மளுடைய காலில் படணும். இல்ல காலை கீழே வச்சிருக்கு, அது இல்லை, அது பிரயோஜனமே இல்லை. பூர்த்தியா சப்பளாங்கால் போட்டு கீழே உட்காந்து சாப்பிடும். கீழே உட்கார்ந்து சாப்பிட்டா தான் அது நன்னா தரிப்பதற்குண்டான ஒரு நிலை இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப குறைஞ்சு போயிடுது. யாராவது சுவாமி ஏதாவது இல்ல சுவாமி நாங்க இப்ப புதுசா ஒன்னவரும் கண்டுபிடிச்சிருக்க பார்க்க மாட்டேன்னு அதை கொண்டு வந்துட்டு இருக்கோம். நீங்க கொடுத்துரு கூட காய் அப்படியே நின்றுட்டு சாப்பிடணும். அந்த அளவுக்கு ஆயிடுத்து. உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய என்னைக்குமே. அது என்ன காரணம்? சிறு வயசுல இருந்து பழகல. சிறு வயசுல இருந்து பழகி இருந்தா, பழக்கம் இருந்தாலே அது எல்லாமே நல்லா வந்துடும்.
இப்ப சிறு வயசுல துருவன் பழகினானோ பழகினபடியாலே எப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு பதவி கிடைச்சிருக்க பேர சொல்லப்படாது பாருங்க. எது சொல்ல வந்தேன்னா வயசாயிட்டாலே பழக வராது, வயசாயிட்டனாலே பழக வரையாது. நம்ம சொன்னா பழக்கப்படுத்திட்டு வச்சுக்க ஒவ்வொரு கைக்கரியம் பண்ணி குனிஞ்சு நிமிர்ந்து இன்னைக்கெல்லாம் பெருக்கிறதுக்குன்னு இவ்வளவு பெரிய குச்சி கொடுத்துடுறா. அப்படி நின்னுண்டு அகமேவ பரந்தத்துவம் சொல்ற மாதிரி பெருக்கு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. குனிஞ்சணும். எப்ப முதல்ல தலிகை பண்ணக்கூடிய மேடை வந்துடுத்தோ அப்படியே போயிடுது. தலிகை பண்றது கீழே வச்சு அதுல கட்டடுப்பு போட்டு அதுல நல்லா உட்கார்ந்துண்டு குனிஞ்சுண்டு கரண்டிண்டு கிண்டிண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா முதுகு நன்னா வளைக்கும், நன்னா வளையும். 80-90 வாராலும் அவங்களுக்கு 80-90 சுவாமி கேட்பா. இன்னைக்கு அப்படி இல்லை. 40க்கு என்ன ஆயிடுத்து முடியல சுவாமி அப்படின்றது. கீழே உட்காரன்னா கையை கூப்பிடுறான். இந்த ஆன்லைன் காலட்சேபமா இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல, எல்லாம் சாட்டதான் உட்காந்துட்டு இருப்பாங்க தெரியல. அதே ஒரு காலட்சேபம் கொடுத்துற பண்றதுன்னா இல்ல சுவாமி சார்லாம் கிடையாது. இப்ப அதையும் மாத்திக்கிச்சு. யாரெல்லாம் முடியலையோ அவளுக்கு சார் போட்டுலான்னா அநேகமா எதுவுமே முடியல. இருக்கட்டும், எதுவும் சொல்ல வந்தேன்னா வயசாயிடுச்சனால சிரமம். ஆனா வயசான பிறகு ஒன்னும் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது நமக்கு பண்ண வராது. பண்ண வருமானா வராது. அவரவர்களுடைய வேலை என்ன அந்தந்த எண்ணத்துக்கு அவர்கள் சுலபமா இருக்கும். பண்ணி 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 பழக்கமாயிடுச்சு வச்சுக்கோ. இன்னைக்குமே உழைக்கத்தான் உடம்புக்கு ஆரோக்கியம். இன்னைக்குமே உழைக்காம நான் அப்படியே உட்கார்ந்து சில பேர் ரெஸ்ட் எடுக்க பண்ணுவா. உடனே என்ன பண்ணுவான், இருக்கிற வியாதி எல்லாம் என்ன பண்ணுவோம், என்னுடைய உடம்புல வந்து ரெஸ்ட் எடுக்கும், அது ரெஸ்ட் எடுக்கும். நாம எடுக்க வேண்டாம் ரெஸ்ட், அது என்னுடைய உடம்புல வந்து ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுக்கிறதுனா என்ன அர்த்தம், நிறைய காரியம் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட 18 மணி நேரம் உழைச்சாச்சு சுவாமி, ஒரு 6 மணி நேரம் தூங்கணும், அதுதான் ரெஸ்ட் சொல்லியிருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த பழக்கம் இருக்கணும். இதைத்தான் தெரிவிக்கிறாரு. சிறு வயசுல கைங்கரியத்தை பழகினா அதன் பிறகு அந்த கைங்கரியம் நமக்கு வயசு 60-70 ஆனா கூட அதை பண்ணிட்டே இருப்போம், நன்னா பண்ணிடுவோம். ஆனா இதுதான் தெரிவிக்கிறார். ஆக இப்படிப்பட்ட பகவான், அந்த பகவானை 5 மாசத்துக்குள்ளே சேவித்தான். ஆக இப்படிப்பட்ட பகவானை ஸ்தோத்திரம் பண்றார் துருவன். நீ பிரளய சமுத்திரத்திலே கிடந்தாயே, ஆலந்தரிலே சிறு குழந்தையா கிடந்தாயே, ஆலமா மலத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தானமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையும் தெரிவிக்கிறாளையா. இப்ப ஆலந்தரிலே கண்ணன் பிரளய சமுத்திரத்திலே படுத்துட்டு இருக்காரோ, படுத்துட்டு இருக்கானோ அப்படி இப்படி இப்படி ஆடினார் வச்சுக்கோ. இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பூர்த்தியா பிரளய சமுத்திரம், திருவண்டி சின்ன இலை, அந்த சின்ன இலை வடபத்திர சாயி, சிவிலபுத்தூர் பெருமாளுக்கு வடபத்திர சாயின்னு பேரு. அதான் ஆலந்தரில் இருந்துட்டு இருக்காரோ, அவர் இப்படி இப்படி திரும்பினார் வச்சுக்க. கீழ் வந்துச்சுன்னா எடுக்கிறது கூட ஆள் கிடையாது. பண்ணுவாரான்னா அவர் ஒன்றும் பண்றதுக்கு திரும்பவே மாட்டார். அவர் அப்படியேதான் இருக்க போறாரு. ஆனந்தமா சகிச்சுட்டு இருக்கா இல்லையா, நம்ம பார்த்தா நமக்கு பயமா இருக்கும். இந்த குழந்தை பெண்ணை துருவன் சொல்றது, ஓடி விழுந்துற போறியான்னு தெரிவிக்கிறாரியா. அது திரும்ப போறதும் கிடையாது, விழப்போவதும் கிடையாது. இந்த சரீரம் தான் நமக்கு இவ்வளவு ஈர்த்தம். அங்கே சின்ன குழந்தைன்னு சரித்திரம். நாம் அதே போல வயசுல மிகவும் இளையவர் தான், ஆனா ஈர்த்து தான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்தேன். அப்படின்னா சிறு வயசுலயே பகவத் தியானம் வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், அதை விட பெரிய லாபம் எதுவுமே கிடையாது. அதை விட பெரிய லாபம் எதுன்னா, அங்கேயும் சின்ன குழந்தை, அதன் பிறகு பெருமாள் அவனை அனுகிரகித்து என்ன பண்ணார், இதற்கு மேல என்ன பண்ணாருன்னா அந்த துருவ பதவியை கொடுக்கிறார். துருவனை அனுகிரகித்தார், துருவ பதவி கொடுக்கிறார். ஆகாசத்துல துருவ நட்சத்திரம் கேள்விப்பட்டிருக்கணும். துருவ நட்சத்திரம் என்பது அதாவது கிட்டத்தட்ட அது ஒரு வால் நட்சத்திரம் போல இருக்கும். வால் நட்சத்திரம் போல அது சொல்லும். துருவ நட்சத்திரம் அது வால் நட்சத்திரம். அந்த துருவ பதிவையை கொடுத்தார். துருவ பதிவை கொடுத்து நீண்ட காலத்துக்கு அங்க உலகத்தை ஆக்கி பிரபஞ்சத்துக்கு நல்லது பண்ண சொல்லிட்டு இடத்துல வந்து சேர் அப்படின்னு சொல்லி பகவான் அவருக்கு ஆணை எழுதுகிறார். கிட்டத்தட்ட 26,000 வருஷங்கள் அதன் பிறகு ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருக்கான் துருவன். 26,000 வருஷங்கள் துருவ பதவியை அடைந்து அங்கிருந்து பக்தியாலே பெருமாள் திருவடிகள் அடைஞ்சான்னு துருவ சரித்திரம்.
சுவாமி அத்தனை வருஷங்கள வாழ்வாரானா அவளுக்கு தான் யோக பிரபாவம் உண்டு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நமக்கு 100 வயசு, 100 பூர்த்தியா இல்லை. ஆனா துவாபர யுகத்துல 100க்கு மேல இருந்திருக்கா. திரேதா யுகத்துல ஒருத்தரும் 2000, 3000, 5000, 10,000 அப்படின்னு வருஷங்கள் சொல்லிட்டு இருக்கேன். அத்தனை வருஷங்கள் இருந்துருக்கா. அது ஏன்? மதுரகவி ஆழ்வாருடைய சத்தத்தை வந்ததுலயே மதுரகவி ஆழ்வார் எத்தனையோ வருஷங்கள் இருந்திருக்கா. 16,000 ஆழ்வார் பிறப்பதற்கு 16,000 வருஷங்களுக்கு முன்னாடியே மதுரகவி ஆழ்வார் அவதாரம் பண்ணியிருக்கார். பிரியா சுவாமி, ஆமா மேல வரைச்ச சொல்றேன், திருவாய்மை வரைச்ச நான் சொல்றேன், கண்ணின் சிற்பம் அதை வரப்போறதுன்னு அப்ப வரைச்சு சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அத்தனை காலம் வந்திருக்காங்க. என்னன்னா அவருக்கு யோக பிரபாவம் உண்டு. பகவானையே சிந்தனை விட்டு உன்னை சிந்தையினால் இகழ்ந்த அந்த சிந்தையே இருக்க தவிர வேற எதுவும் சிந்தனை கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 26வது நாட்டை ராஜ்ய பரிபாலனை பண்ணி கொண்டு அங்கிருந்து துருவ சரித்திரம் அடைந்து அதுக்கப்புறம் பார்த்தோம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்ட பதவி அடைந்தான்னு சரித்திரம். அதுக்கப்புறம் இது எங்கிருந்து வந்திருக்கு இந்த சரித்திரம் எல்லாம்? பிரியவிரதம் உத்தானபாதன், பிரியவிரதன் உத்தானபாதன், உத்தானபாதன் பிள்ளைதான் துருவ மகாராஜா. இப்ப துருவ சரித்திரம் பூர்த்தி ஆயிடுச்சு. துருவன் என்பது என்னது? சிறு வயசு. சிறு வயசுல பிறந்து தான் தன்னுடைய தகப்பனான மடி கிடைக்காதபடியாலே தபஸ் பண்ண, அந்த தபஸுக்கு தான் மிகவும் ஆனந்தப்பட்டு அந்த ஆனந்தத்தினாலேயே 5 மாசத்துக்குள்ளேயே பகவான் அவருக்கு சேவசாய்க்க மேற்கொண்டு அந்த சேவசாய்த்த உடனே தன்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியல என்று வருத்தப்பட, அந்த வருத்தம் தீர தன்னுடைய சங்கத்தாழ்வார வைத்துக் கொண்டு இங்க கன்னத்திலே கப்போரம் என்று சொல்லக்கூடிய கன்னத்திலே தடவை கொடுக்க, அதனாலே ஸ்தோத்திரம் ஓகோன்னு பண்ணப்பட்டு, அதனாலே துருவனுக்கு ஒரு பதவி கொடுத்து வால் நட்சத்திரத்தை போல இருக்கக்கூடிய துருவ மண்டலத்தை ஏற்படுத்தி கொடுத்து அங்க 26,000 வருஷங்கள் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி மேற்கொண்டு தான் ஸ்ரீவைகுண்டம் அடைந்தான்னு சரித்திரம். இது துருவ சரித்திரம். ஆனா இந்த துருவ சரித்திரத்துல பிரியவிரதன் உத்தானபாதன் ரெண்டு சொன்னணும். அந்த உத்தானபாதனுடைய பிள்ளை தான் துருவ மகாராஜா. அவன் சரித்திரம் பார்த்தோம். இந்த சரித்திரத்திலிருந்து நாம தெரிஞ்சு கொள்வது என்ன? பகவதன் நல்லா கேட்டுள்ளோம். ஆனா அதனுடைய சரித்திரம் மட்டும் கேட்டா போராது. கருத்தை தெரிஞ்சுட்டு அதை நம்ம அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன சுவாமி? நம்ம என்ன தெரிஞ்சினோம்? என்ன தெரிஞ்சினோம்னா ஒண்ணுமில்ல சுவாமி, யாரு வேணா எந்த நிலையில வேணா எப்பொழுது வேணா பகவானை அடையலாம். எந்த சிறுபிள்ளையா இருந்தாலும் எப்போதும் பகவான் நாம் அழைத்த குரலுக்கு ஓடி வருகிறான். சிறுபிள்ளையா இருந்தா கூட இப்ப துருவன் சிறுபிள்ளை தானே. அது என்ன சுவாமி, இந்த பிள்ளை இதுவோ கோபத்துல இருக்கு, அதுக்கு ஒரணமா வந்துடும். துருவனின் வம்சம் அதான் தெரிவிக்கிறாரு. இப்ப துருவனுடைய சரித்திரம் போயிடுச்சு. அடுத்த துருவனின் வம்சம் பார்ப்போம். அந்த வம்சம் என்னன்னா, துருவனுடைய மகனுக்கு பேர் அங்கன்னு பேரு. துருவனுடைய மகனுக்கு பேரு அங்கன்னு பேரு. அங்கன்னு பிள்ளைக்கு வேணன்னு பேரு. வேணனுடைய குமாரனுக்கு பிருத்துன்னு பேரு. பிருத்து மகாராஜா தான் பகவானின் அம்சம். பிருத்து மகாராஜா பகவானின் அம்சம். அதே போல துருவன் கூட பகவானின் அம்சம் தான். துருவனும் பகவானின் அம்சம், பிருத்து மகாராஜம் அம்சம். பிருத்து மகாராஜாவுடைய ஆச்சரியமான சரித்திரம். பிருத்து மகாராஜா ஆச்சரியமான தெரியும். ஏன்னா இவர் இவர் புரியத்துக்காக சொன்னேன். இவரு துருவனை பத்தி முதல்ல பார்த்தோம், பெருமாள் அம்சம்னு பார்த்தோம். இப்ப துருவனின் பிள்ளை அங்கன், அங்கனின் பிள்ளை வேணன், வேணனின் பிள்ளை பிருத்து அப்படின்னு பார்த்தோமோ. இப்ப துருவனின் பிள்ளை அங்கன், அங்கன் ரொம்ப நல்லவன், அங்கன் ரொம்ப நல்லவன். அங்கனின் பிள்ளை வேணன் சொன்னவனோ, வேணன் என்கிற ஒரு ராஜா இருக்கணும். துருவனுடைய பேரன் ரொம்ப தீயவன், ரொம்ப துர்மார்கன், ரொம்ப தீயவன். அதுக்கப்புறம் அந்த வேனுடைய பிள்ளை பிருத்து இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவன். இது என்னமா சுவாமி? துருவன் நல்லவன், துருவனுடைய பிள்ளை அங்கன் நல்லவன், அங்கனுடைய பிள்ளை வேணன் தீயவன், தீயவனுடைய பிள்ளை மறுபடியும் நல்லவன் இருக்கே. நல்லவருக்கு நல்லது பிறக்காத பிறக்காத. ஏன்னா அது என்னமா சுவாமி இது மாதிரி மாறி மாறி பிறக்கும்? ஒருத்தருக்கு நல்லவர்கள் நல்ல வம்சத்துல இருக்கா, அதுல தீயது வருமா? யாராவது அப்படி எப்படி என்னமா சுமந்துக்கலாம்? இரண்ய கசிப்புக்கு தான் பிரகலாதன் பிறந்தானே.
இரண்யகசிப்பு எவ்வளவு தீயவன், அவனுக்கு தானே பிரகலாதன் இருந்திருக்கான். ராவணனுடைய தம்பி தானே விபீஷணன், ராட்சசன், அவன் அசுரன். இரண்யகசிப்பு அசுரன், அசுரனுடைய பிள்ளை பிரகலாதன் நல்லவனா இருக்கான். ராட்சசனுடைய தம்பி விபீஷணன், அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். ஆனா ராட்சசன் ராவணாசன் தீவனா இருக்கான். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப ரெண்டு பேரும் நல்லவாதனை. அதனால எங்கு பிறந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எங்கு வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, பக்தியோடு வாழ்ந்தாளா இல்லையா இதுதான் முக்கியம். ஏன்னா அது இந்த பக்தி குழந்தைக்கும் வரலாம், அசுரனுக்கும் வரலாம், ஏன் இவனுக்கும் வரலாம், ராட்சசனுக்கும் வரலாம், யாருக்கு வேணா வரலாம், ஆணுக்கும் வரலாம், பெண்ணுக்கும் வரலாம், ராட்சசனுக்கும் வரலாம், அசுரனுக்கும் வரலாம், இடைச்சிக்கும் வரலாம், யானைக்கும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். ஆனா பக்தி இருக்கா? குரங்குக்கும் வரலாம், அணிலுக்கு வர, அணிலுக்கு அணித்தணும், அணிலுக்கு பக்தி இல்லையா? குரங்கு அனுமானுக்கு பக்தி இல்லையா? யானை கஜேந்திர ஆழ்வானுக்கு பக்தி இல்லையான்னா இருக்கு. யாருக்கு வேண்டுமானாலும், யார் வேணாலும், எப்படி வேணாலும் முக்தி அடையலாம். அதுல எந்த விதமான ஐயப்பாடே கிடையாது. ஏன்னா தீயவாளுக்கு தீயதுதான் பறக்கணும், நல்லவாளுக்கு நல்லதான் பறக்கணும், அந்த நியதியே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒண்ணு என்ன சந்தேகம்னா, பிராமணனா பிறந்தா தான் சுவாமி நல்லது அப்படின்னு நினைக்கிறா பாருங்க. சொல்லணும் பிராமணனா பிறந்தா மோட்சமானா ஒரு தப்பான செய்தி இது. இன்னும் கேட்டா பிராமணனா பிறந்தா எத்தனை வம்புகள் இருக்கு தெரியுமா? இந்தந்த சில பேர்லாம் பிராமணா பறக்கலைன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பா. அவெல்லாம் பாருங்க சுவாமி பிராமணா பிறந்திருக்கா, என்னமா இங்க போறா அங்க போறா அங்க போறா, நமக்கெல்லாம் அதெல்லாம் வெளியே எனக்கு ஒன்றும் கவலையே பட வேண்டாம், கவலையே பட வேண்டாம். ஏன் சொல்றேன்னா, பிராமணா பிறந்தா அந்த பிராமணனுக்கு உண்டான தன்மை இருக்கணும். அந்த தன்மை இல்லாம நீ பண்ணிட்டு இருந்தா பிரயோஜனமே இல்லை. ஏன்னா பிராமணா பிறந்ததான் மோட்சம். இந்த செய்தியும் தவறான செய்தி. ஏன்னா யார வேணா, எந்த நிலையில வேணா, எப்படிப்பட்ட ஒரு எல்லையில வேணாலும் பகவான் மோட்சத்தை எண்ணி விடுவார். யானைக்கு மோட்சம் கொடுத்திருக்கார், அணிலுக்கு மோட்சம் கொடுத்திருக்கார், குரங்குக்கு மோட்சம் கொடுத்திருக்கார். அதனால இப்படிதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன் பிரகலாதன் மோட்சம் போயிருக்கான், சிசுபாலன் மோட்சம் போயிருக்கான், போயிருக்கணும், யாருக்கும் மோட்சம் உண்டு. அதனால்தான் இது முக்கிய. ராமானுஜர் லோகத்துல முக்கிய பிறக்கிறதுக்கு என்ன கருத்து எடுத்துக்கணும்? ராமானுஜர் பிறந்த கருத்து சர்வாதி எல்லாரும் மோட்சத்துக்கு போறதுக்கு அதிகாரிகள், சர்வரும் அதிகாரிகள். இல்ல இல்ல இவாதான் அதிகாரம், இவாதான் அதிகாரம், அவதான் அப்படிலாம் கிடையாது. அவரவர்கள் எங்கு பிறந்திருக்கார்களோ, எப்படி இருக்காரோ அதுக்கு தகுந்தா போலே முக்தி அடைவதற்குண்டான தகுதியை பெற்றவர்கள். அது ஆணா பிறந்தாதான் முக்தி, பெண்ணா பிறந்தா முக்தி இல்லை. ரொம்ப தவறான கருத்து, ரொம்ப தவறானது. ஏன்னா சில பேர்ல என்ன சொல்றா, சுமங்கலியா போனதான் சுவாமி முக்தின்றார். ஆனா இது இது இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். சுமங்கலியா போனதான் முக்தி என்றால தவறான கருத்து. இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் முக்திக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ஆத்மா என்ன, பர்த்தா பாரியா. பாரியா ஏதோ பண்ணினா அதனால பர்த்தாவுக்கு மோட்சம்னா கிடையாது, பர்த்தா ஏதோ பண்ணினா அதனால பாரியாவுக்கு மோட்சம்னா கிடையாது. சுமங்கலியா போயிட்ட சொன்னேன், அவர் போகணும்னு போயிட்ட சுவாமி அதனால எனக்கு மோட்சமா கிடையாது. ரெண்டாவது, விதவையா போயாச்சுன்னா மோட்சம் இல்லை. இது பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு. ரொம்ப தவறான கருத்து. இந்த மாதிரி தவறான கருத்தெல்லாம் பண்ணவே கூடாது. இதைத்தான் 10ஆம் பசலின்னு மூட நம்பிக்கை. இதை என்ன சொல்லலாம், மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எந்த சாஸ்திரம் சொல்லி இருக்கு? விதவியா போயிட்டு வச்சுக்கேன் அவருக்கெல்லாம் மோட்சம் கிடையாது சுவாமி, தவறான கருத்துக்கள் சொல்ற. அப்படி இருக்கிறோம்னா கூறத்தாண்டால் மோட்சம் போயிருக்கப்படாது. ஏன்னா கூறத்தாழ முன்னாடி போயிட்டார், அவருடைய தர்மபத்தினி பின்னாடிதான் போயிருக்கா. மோட்சம் போயிருக்கப்படாது, பிரத்யட்சமா மோட்சம் போயிருக்கான்னு தெரியறதுனும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதெல்லாம் கிடையாது. எதுக்கு சொல்லணும், பல பேர் பிரியத்துக்கா சொல்ல ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். சில பேர் குழந்தைகள்லாம் தொட்டில போறா பாருங்க, 10 நாள் 11 நாள் அது குழந்தை தொட்டில போறானோ, அந்த தொட்டில போறச்சு குழந்தை பாக்கியம் இல்லாதவாற தூக்க விட மாட்டான். குழந்தை பாக்கியம் இல்லாதவாற தூக்க விட மாட்டான். என்ன சுவாமினா, அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லைன்னா அவ போய் எடுக்கிறாளே அப்படின்னு அதான் குழந்தைய பறந்து தோணும். இதுக்கப்புறம் அவ தூக்கினா தூக்கலன்னு. ரெண்டாவது, அவ தூக்கின வழியால இந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்றுமன்னு நினைக்கிறான். பகவான் தான் இந்த குழந்தை அனுகிரகிக்க போறான், இந்த குழந்தை பிறந்ததே பகவத் அனுகிரகத்தாலே. அந்த எண்ணமே இல்லை. அவ தூக்கினதா அதை வந்துடுறதுன்னா
இப்ப பகவானும் பண்ண மாட்டாரா? அவதான் பண்ணுவாளா? ரெண்டாவது, அவளுக்கு கிடைக்கிறது குழந்தை பாக்கியம் இருந்தது, சந்தான பிராப்தி இருந்தது, அவ கர்மா விஷயம். அதுக்கோ இவ குழந்தைய தூக்கக்கூடாதுக்கு சம்பந்தமே கிடையாது. இதெல்லாம் ஒரு இதுதான் 10ஆம் பசலி. இதுதான் மூட நம்பிக்கைன்றது. இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுவா, இந்த தாயார் இருப்பா, தாயார் தகப்பனார் இல்லாம இருப்பா. அந்த தாயார் என்ன பண்ணுவா, கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த தன்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பா. அந்த தாயார் மேடைக்கே வரமாட்டான். நான் விதவை, வேலைக்கு வர முடியல. இது வேற எல்லாரும் சொல்லுவா, வேலைக்கு நான் அனுப்பாதீங்க, வெளியில விட்டுருங்க அப்படின்வா. ஒரு விதவைக்கு உண்டான நிலை என்ன தெரியுமா? ஒரு சன்னியாசி இருக்காருனோ, அந்த சன்னியாசிக்கு எந்த நிலையோ, எவ்வளவு பவித்திரமோ, அந்த பவித்திரமான நிலைதான் ஒரு விதவைக்கிட்ட நிலைன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. ஏன்னா அவ விதவை ஆயாச்சுனாலே தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய பொண்ணையும் பார்க்கதிலேயே அவளுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர மற்ற எதுவுமே ஞாபகம் வராது. அப்ப ரொம்ப பவித்திரமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த பவித்திரமா இருக்கக்கூடிய இரண்டாவது, ஒரு தாயை காட்டிலும் தம் பொண்ணுக்கு கல்யாணமாச்சே ஆனந்தப்படுவா யாரா இருக்க முடியும்? தாராளமா அவ கையால அக்ஷதை போடலாம், தாராளமா அவ கையால வெத்தலமாக வாங்கிக்கலாம், எந்த தவறும் கிடையாது. இதெல்லாம் சிலதெல்லாம் ஒரு தவறான கருத்துக்கள் போயிருது. எங்க சொல்லி இருக்கு? எங்க காமிக்க சொல்லுங்க, எந்த சாஸ்திரத்துல இவாள்கிட்ட இதை வாங்கப்படாது, அவளுக்கு தொட்டில போடப்படாது, குழந்தை பாக்கியம் இல்லையா, அவெல்லாம் குழந்தை கொடுக்காது அவள்கிட்ட, எங்க சொல்லி? எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, யார் வேணாலும் மோட்சம் போகலாம், எந்த நிலை வேணா மோட்சம் போகலாம். துருவன் போயிருக்கானே எந்த நிலை? இதுக்குன்னா வேணன் தீயவன். அதே பிருது மகாராஜா நல்லவனா இருந்திருக்கான், அதே அங்கன் நல்லவனா இருந்திருக்கான். ஏன் சுவாமி இந்த மாதிரி இருந்துருக்கு? இன்னொன்னு சொல்லிடுறேன். சிலதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்க்கறச்சு, ஜாதகம்லாம் பார்க்கறச்சு, ஆயிரம் நட்சத்திரமா சுவாமி வேண்டாம் சுவாமி தள்ளிடு, ஆயிரம் மோசமான நட்சத்திரம் வேண்டாம் தள்ளிடு, மூலா நட்சத்திரமா வேண்டாம். இன்னைக்கு என் மூலம் ஆஸ்பேத போலம் சொல்லி மணவாளமாமணி இன்னைக்கு திருவத்தியன உற்சவம் நன்னாள், ஆச்சரியவன் நன்னாள். மண்ணுயிர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலை தீண்டில் அமானுவனம் நம்மை கரத்தாலை தீண்டல் கடன். நம்பெருமாளை நீ காத்தாலே ஒன்னும் சாப்பிடாம இருக்கார். நேர மணவாளமாவனுக்கு கண்டருள பண்ண மட்டும்தான் அவருடைய இன்னைக்கு பிரசாதமே அவருக்கு, நம்பெருமாளுக்கு பூர்ணமா. அப்படிப்பட்ட ஆச்சரியமா நன்னாள் இன்னைக்கு மாசி மாசம் சுக்லபக்ஷ துவாதசி தான் ஒரு திருநாட்டை அலங்கரித்த நாள். இந்த உற்சவத்தை யார் பண்றது தெரியுமா? நம்பெருமாள பண்றார். தன்னுடைய ஆச்சாரனுக்கு தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலா நட்சத்திரம் தான். அப்பனா அவர் சரியில்லை சுவாமி. முதல்ல யார் ஆரம்பிச்சுவா? நம்பெருமா. என்னுடைய ஆச்சாரன் இந்த வார்த்தை சொல்றியா? இதுக்கு சொல்ல வந்தனா, இந்த மூலம் சில பேர் ஆண் மூலம், இந்த பெண் மூலம், நிர்மூலம்னு. இதெல்லாம் எங்க இருக்கு இந்த பழமொழியும் தெரியாது, அவளை கண்டுபிடிக்கிறது. நிர்மூலம், ஆண் மூலம் அரசாளும், மரணினா தரணி ஆளுவான். என்ன அவளை அந்தந்த எதுகமான வச்சுட்டு ஏதோ ஒண்ணு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் வைதிக சாஸ்திரத்துல இருக்கா, ஜோதிஷ சாஸ்திரத்துல இருக்கு. ஜோதிஷம் என்பது கால நிர்ணயம் பண்றதுக்கு தான் ஜோதிஷமே. இதெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கு சொல்லாதுன்னா, சில பேர் என்ன பண்ணுவானோ, வாசல் இருந்து வெளில வருவா, எங்கேயோ ஒரு பேங்குக்கோ இல்ல உத்தியோகத்துக்கோ போயிட்டு இருக்கா வச்சுக்கேன், யாராவது விதவை யாராவது வச்சுக்கேன், அதாவது கணவனை எழுந்தவர் யாராவது வந்துட்டாங்க, ஓ இவ வந்துட்டா சுவாமி, நேரம் உள்ள போயிடுவார். உள்ள போயிடுவார். அவன் வெளில போகக்கூடாது, அவளை பார்த்துட்டு வெளில போகக்கூடாது. இதுதான் 10ஆம் வசதித்தனம். தவறான கருத்துக்கள். சாஸ்திரம் என்ன சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். சிலதெல்லாம் இவாளை ஏறிட்டு கொண்டு, அதனாலதான் இந்த சனாதன தர்மத்துல சில மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு இருக்கா பாருங்க, நமக்கு தர்மத்துல கிடையாது. இவாளா இதெல்லாம் பூசி பூசா உருவாக்கி பண்ணிடு. மனு தர்ம சாஸ்திரம் இதை சொல்லியிருக்காங்க கிடையாது. சொல்லிருக்க இல்லையா? அவளை பார்த்த அவ வந்தானே இவர் வெளில போகாம உள்ளுக்குள்ள போயிடுறாரு. உள்ளுக்குள்ள போறோன்னு தீர்த்தம் சாப்பிட்டு போறேன், அவ முகத்துல முடிச்சுட்டேன். ஒரு பிராமணனை பார்த்தா அவன் முகத்துல முடிச்சுட்டேன். ஐயோ வெளில போச்சே, பிராமணன் வந்தான், மட்டத்தால பிராமணன் வந்தான், உள்ள வந்துட்டேன், தீர்த்தம் சாப்பிட்டு போறேன்னு. இதெல்லாம் எங்க சொல்லி இருக்கு? என்ன பிராமணோ முகமாசிதுன்னு சாஸ்திரம் வேற சொல்லியிருக்கு. எதுவும் சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் இவரை பார்த்து யாராவது போயிட்டு இருந்தா அது மாதிரி இவரை முக அந்த சுவாமி வந்துட்டார சுவாமி, அவர் முகத்துல முடிச்சாலும் அவ்வளவுதான் அப்படின்னு இதையும் சொல்றவா இருக்கா? அழுவணும். அது முதல்ல பாத்துக்கணுமானோ. எதுவும் சொல்ல வேண்டாம்.
ஒரு சன்னியாசிக்கு நிகராக தர்மசாஸ்திரம் சொல்றது. யார் விதவை பெண்ண சரியா தாராளமா அவர்கிட்ட வெத்தலை பாக்கு வாங்கிக்கலாம், ஒரு குறையும் இல்லை. எத்தனை பெரியோர்கள், அந்த பெரியோர்கள் அவன் என்னன்னு கேட்டா இன்னொன்னு சேர்த்து சொல்லிடுறேன், ஞாபகம் வந்தபடியா. ஏன்னா முந்தானத்துக்கு 2-3 பேர் இதெல்லாம் கேட்டிருந்தா, கேட்டு இதெல்லாம் பண்ணலாமா சுவாமின்னா, தாராளமா தாம் குழந்தைக்கோ யார் வேணா மேடையிலே வந்து அவ ஆசீர்வாதம் பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. இது இன்னும் கேட்டா கணவன் முதல்ல போன பிறகு மனைவி பின்னால் போனது என்பது தர்மத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விருது. தர்மசாஸ்திரம் முதல்ல கணவன் தான் போகணுமா, அப்புறம் தான் மனைவி பின்னாடி போகணுமா. தர்மசாஸ்திரம் தான் ஏத்துட்டு இருக்கு. ஏன்னா நாம என்ன நினைக்கிறோம்னா, சுமங்கலியா போயிட்டா பரவாயில்ல சுவாமி, சுமங்கலியா போயிட்டா பரவாயில்ல நினைக்கிறோமோ, அப்படிதான் நினைக்கிறான். ஏன்னா இது என்ன காரணம் தெரியுமா, கணவனுக்கு மனைவி போயாச்சுன்னா இவருக்கு வாழ்வதற்கு வழியே தெரியாது. இவர் எந்த ஒண்ணும் தன் மனைவியுடைய இது கையாண்டுலதான் இவர் நின்று இருந்திருக்காரு. வெந்நீர் வைக்கவும் தெரியாது, எதுவும் தெரியாது. இது அவ பார்த்து கொடுத்துட்டு காரணம் அவ கிளம்பி போயாச்சுன்னு வச்சுக்கணும், இவர் பாடு என்ன ஆகும். ஒருவேளை இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, பாரியா இல்ல, மாட்டு பொண்ணு இருக்கா, இல்ல புள்ள இருக்கான், இருந்தா கூட பாரியா பண்ற அளவுக்கு மாட்டு பொண்ணு புள்ள பண்ணுவானா, பண்ண மாட்டா. அப்ப இவருக்கு என்ன தோணும், அப்ப அவ இருந்தாலும் இது பண்ணிருக்கு கடிச்சிருக்கா, இவருக்கு அந்த குறையிலேயே இவருக்கு வியாதி வந்து இவர் பிராணமே போயிடும். அப்ப என்ன ஆகும்னா, தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா முதல்ல கணவன் தான் போகணும்னு சொல்லியிருக்கு. அதனால எந்த குறையும் கிடையாது. இவனுக்கு சமம் இல்லையானா இவர் நல்லா வாழ்ந்து காட்டுறா. இவ இருக்கச்சே தர்ம பத்தினி என்ன பண்றான்னா, இவதான் அந்த குடும்பத்தையே நல்லா பரிமாறிக்கிறார், நல்லி பரிபாலம் பண்றார். பரிபாலம் பண்றபடியாலே இன்னென்ன மாதிரி பரிபாலம் பண்ணணும்னு தெரிஞ்சவனே மாட்டு பொண்ணு எப்படி நடந்துக்கணும், பிள்ளையாட்ட எப்படி நடந்துக்கணும், மாடு பேரம் பேசிட்டு எப்படி நடந்துக்கணும் நன்னா தெரியும். எனக்கு இந்த தர்ம பத்திரிக்கு தெரியும். அதே அவருக்கு தெரியுமாண்ணா, அவர் வருவார் போவார், நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருப்பார், ஏதோ நின்று போயிட்டு இருப்பார், வெந்நீர் கூட வைக்க தெரியாது. இது சொல்ல வந்தேன்னா அப்ப இருக்க தர்மசாஸ்திரம் தான் சொல்றது, முன்னாடி போயிட்டா அது தவறு இல்லையாண்ணா, ஒன்னும் தவறு இல்லையே, ஒரு தவறு இல்லையே. கல்யாணம் ஆன உடனே சுமங்கலியா இருந்தா தான் மோட்சம்னு எந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சொல்லலையே. ரெண்டாவது, இந்த குழந்தைகளை ரட்சிக்கிறோம்னா அந்த கணவனை காட்டிலும் மனைவினா என்னது, அந்த தர்ம பத்தினிக்குத்தான் நன்னா இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. மற்றவர்களுக்கும் அது கிடையாது. இது சொல்றதுனா இவருடைய சிரமப்பட வேண்டியதுதான் மனைவி. இதுல இது ஒரு பழமொழியே இருக்கு, இது உண்மையான பழமொழி, உண்மையான பழமொழி. தன்னுடைய தாயார் போச்சுன்னா இவருக்கு தனக்கு தேவையானது கிடைக்காம போயிடும், தந்தையார் போயிடுச்சுன்னா இவருக்கு அனுகூலம் கிடைக்காம போயிடும். அதே போல சகோதரன் போயாச்சுன்னா இவருக்கு பயம் எப்பவுமே இருந்து இருக்கக்கூடிய தன்மை வந்துடும். மனைவி போயாச்சுன்னா மொத்தமே போயிட்டு, மனைவி போயாச்சுன்னா மொத்தமே போயிட்டுன்னு தெரிவிக்கிறார். எதுக்கு சொல்ல வந்த, ஒரு 5 நிமிஷம் எடுத்து இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, யார் வேணா முக்தி அடைக்கலாம், எந்த நிலையிலும் பண்ணலாம். ஆனா இதுல என்னன்னா, வேணன் என்று சொல்லக்கூடிய அந்த துருவனுடைய பிள்ளை நல்லவன் இருக்கான், அதற்கு மேற்கொண்டு இவன் இருக்கானோ, சாரி, வேணன் தீயவன், அங்கன் தான் நல்லவன். வேணன் என்று சொல்லக்கூடிய தீயவன், அங்கன் என்று சொல்லக்கூடிய துருவனுடைய பிள்ளை அவன் நல்லவன். வேனுடைய பிள்ளை தான் பிருகு. அந்த பிருகுவுடைய சரித்திரம் தான் இப்ப பார்க்க போறோம். அவன் தான் பகவானின் அம்சம். அந்த சரித்திரம் தான் இப்ப பார்க்க போறோம். அந்த சரித்திரம் ஆச்சரியமான சரித்திரம். இதுக்கு சொல்ல வந்தேன், இதெல்லாம் இருக்கட்டும். வேண கடைசியில இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் வேணன் அவன் ராஜ்ய பரிபாரம் பண்ணிட்டு இருந்தான். பண்ணிட்டு கட்சி ராஜ்ய பரிபாலம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவனுடைய நிலை எல்லாரையும் இம்சிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துட்டு. அங்கன் நல்லா வாங்கிட்டு இருந்தான். துருவனின் பிள்ளை அங்கன் நல்ல ராஜ்ய பரிபாலம் பண்ணா. அவனுடைய காலம் முடிஞ்ச அப்புறம் அவனுடைய பிள்ளை வேணன், அந்த வேணன் எல்லாரும் இம்சிக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப தீவனம் என்னணும், இம்சிக்கிறான். எப்படி இம்சிக்கிறான், நிறைய வரிகள் போடுறான், யாருக்கும் நல்லது பண்ணாம பிரஜைகளுக்கு எப்படிலாம் தீயது பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கான். இந்த மாதிரி பண்றதுனால ரிஷிகளுக்குலாம் ரொம்ப கோபம் வந்துச்சு. ரொம்ப கோபம் வந்து என்ன பண்ணிட்டான்னா, ரிஷிகளே அவனை கொண்டுட்டான்.
அதாவது இந்த இடத்துல பாருங்க, ஏன் சுவாமி அவ்வளவு தூரம் தீயவனா பிறந்தான்? ஏன் இந்த மாதிரி தீயவனா பிறந்தான்னா அவரவருடைய கர்மாவுக்கு தகுந்த பலது பிறக்கும். நாமே சில நேரத்தில் நிறைய சாஸ்திர சம்மந்தமா சிலதெல்லாம் பண்ணியிருப்போம். என் குழந்தை நல்ல குழந்தையா பிறக்கணும், என் பேர் நல்லவனா பிறக்கணும், அதுக்கு என்னென்னலாம் உண்ட சாஸ்திரம் விதிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணிருக்கோம். இருந்தாலும் கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அவரவருடைய கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருந்திருந்தா இன்னார் ஏன் ஏழையா இருக்கணும், இன்னார் ஏன் பழக்கானா இருக்கணும், இன்னார் ஏன் நல்ல வித்வானா இருக்கணும், இன்னார் ஏன் வித்வான் இல்லாம வித்வத்தன்மை இல்லாம ஏதோ அசமஞ்ச மாதிரி இருக்கணும், எதுக்காக இந்த திறன்? அவருடைய கர்மா. அந்தந்த கர்மாலிய தேகன் அந்த வேணனை கடைசியில ரிஷிகள் என்ன பண்ணா கொண்டுட்டா. ஏன் கொண்டுட்டா? இவன் இப்படியே இருந்தான்னா நாடு உருப்படாம போயிடும், நாடு உருப்படாம போயிடுன்னு பிராமண ரிஷிகள்லாம் சேர்ந்து வேணனை கொண்டுட்டான். இந்த மாதிரி கொள்ளுவாடா சுவாமின்னா பிராமண ரிஷிகளை வேணனை கொண்டுட்டா. இப்ப வேணனை கடைகிறான், வேணனை கடைகிறான். மறுபடியும் தெரிவிக்கிறேன், உத்தானபாதனுடைய பிள்ளை துருவன், துருவனுக்கு பிள்ளை, துருவனுடைய பிள்ளை அந்த அம்சம் தான் பார்த்துட்டு இருக்கப்ப அந்த துருவனுடைய பிள்ளை வேணன், வேணனுக்கு குமாரன் பிருத்து அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அங்கன், அங்கனனுக்கு அதாவது துருவனுடைய மகன் அங்கன், அங்கனனுக்கு பிள்ளை வேணன், வேணனுக்கு பிள்ளை பிருத்து அப்படின்னு சொன்னோம். இப்ப இப்ப இந்த அங்கன் வேணன், அந்த வேணன் தான் தீயவன். அந்த தீயவனை ரிஷிகளே கொண்டுட்டார். கொன்னதுக்கு அப்புறம் மேற்கொண்டு ராஜ்ய பரிபாலனத்துக்கு வம்ச விருத்தி ஆகணுமோ, இது வம்சமே இல்லையே. வம்சமே இல்லாதபடியா என்ன பண்ணா அந்த வேணுடைய உடம்ப நன்னா கடையிறார், உடம்ப கடையிறார். கடைக்கச்சே திருத்து பிறக்கிறான், திருத்து பிறக்கிறான். அதாவது உடம்ப கடைக்கச்சே இந்த பிள்ளை பிறந்த கதையை இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த பிள்ளை திருத்துன்னு சொல்லணும், அந்த பிள்ளை பிறந்தவதான் காக்கணும். இதை யார் பேசிட்டு இருக்காருன்னா நாரதரும் விதுராழ்வாரும் பேசிட்டு இருக்கார். மைத்ரேயரும் பேசினார். நாரதர் வந்தார், விதுரர் பேசுறார், மைத்ரேயர் பேசுறார் இல்லையா. இதெல்லாம் நம்ம கீழே பார்த்தோம். அந்த கதையில தான் ஒரு அங்கம் இது. துருவ மகாராஜா கிளம்பி வைகுண்டத்தை அடைந்த பிறகு அந்த வம்சத்தில் பிறந்தவர்கள் யார் யாருன்னு பார்த்துட்டு இருக்கோம். என்ன ஞாபகம் வச்சுக்கோ, அப்படின்னு திருப்பி 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 வேற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறதும் கன்ஃபியூஸ் கிடைக்க வேண்டாம். துருவ மகாராஜா, அந்த துருவ மகாராஜா கிளம்பி ஸ்ரீவைகுண்டம் போன பிறகு அந்த வம்சத்தை பிறந்தவ யாரு? துருவன் காட்டுக்கு போன பிறகு அவன் பிள்ளை அங்கன். அங்கன் நல்ல விதத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தான். எல்லா பிரஜைகளும் சமமா பார்த்தான். நாடு தன் சொத்து கிடையாது, பகவான் தன்னிடத்தில் இதை நன்றாக காப்பாற்றுவா என்று பகவான் கொடுத்து வச்சிருக்கார் அப்படின்னு அந்த பகவானுக்கு பிரதிநிதியாகத்தான் நான் நாட்டை நன்றாக நடத்தி கொண்டிருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு தான் யார் பண்ணிட்டு இருக்கா? அந்த துருவனுடைய பிள்ளை நன்னா இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். ராஜ்யபரிபாலனம் பண்ணிட்டு இருக்காச்சு. அது மட்டும் இல்ல, வலியவர்களை எளியவர்கள் துன்புறுத்தாதபடி, இந்த சப்தத்தை அடிக்கடி போடுவார் இப்படி பூர்வாச்சாரியர். வலியவர்களை எளியவர்கள், வலியவர்கள் பெரியவர்களை துன்புறுத்தாதபடி நாட்டை நன்னா ஆண்டான். அப்ப அங்கனுடைய காலம் முடிஞ்சிருச்சு. அங்கனுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கனின் பிள்ளை தான் வேணன். வேணன் தான் தீயவன். அந்த தீவன் பிறந்த உடனே மக்கள் நன்னா டிஸ்டர்ப் துன்புறுத்திட்டே இருந்தான். நிறைய வரி போடுறது, யாக யக்கங்கள்லாம் பண்ணாதீங்க வீண். இன்னைக்கு சொல்ற பாருங்க. ஆனா அவாத்துல படிப்பா, ஸ்ரீபாதீதம் எடுத்துப்பா, எல்லாமே பண்ணிப்பா. ஆனா வெளில அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிருப்பா. யாக இயக்கங்கள்லாம் பண்ணாதீங்கோ வீண் அப்படின்னு சொல்லியிருந்தா. அது மட்டும் இல்ல, ரொம்ப தபஸ் எல்லாம் பண்ணக்கூடிய எல்லாம் பண்ணாதீங்கோ, அதெல்லாம் பண்ணாதீங்கோ, இதெல்லாம் பண்ணிட்டு இல்லையா. இதெல்லாம் என்ன பண்ணா அந்த லோகத்துல துர்பிக்ஷம் வந்துருச்சு. துர்பிக்ஷம் வந்துட்டு இப்ப நமக்கு என்ன தோணும்னா, சுவாமி அவன் நல்லவா தானே இருந்தா, நல்ல பிள்ளையை தானே பிறந்திருக்கணும்னா, நல்லவாளுக்கு நல்ல பிள்ளை பிறக்கணும்ன்ற தேவை கிடையாது. நல்லவாளுக்கு நல்ல பிள்ளை பிறக்கணும்ன்ற தேவையே கிடையாது. நம்ம நிறைய பேர் பார்த்துக்கணும். சில பேர் நல்ல ஆச்சார புருஷாருடைய திருமாலியா இருக்கும், ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து பிறந்திருப்பா. சில இடத்துல ஏதோ சண்டால குடும்பமா இருக்கும், உயர்ந்த மகா ஒருத்தர் பிறந்திருப்பார். பாக்குறோம் போனோம், எதுவும் சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி நினைக்க கிடையாது. இப்ப நன்னா தான் பெருமாள் பிரார்த்தித்தோம், சுவாமி எங்களுக்கு என்ன சுவாமி கர்ப்பம் தரிக்கச்சு, அது ஸ்ரீமந்தம் என்ன, அதுக்கு ஆயுஷோமம் என்ன, அதெல்லாம் ஒழுங்கா பண்ணவேன்னா இருக்கட்டும்.
அவருடைய கர்மா இருக்கணும். அந்தந்த கர்மாவுக்கு தகுந்தவதான் அந்தந்த ஆத்மா அதன் கர்மத்தின்படிதான் பிறக்க போறது. இப்ப இந்த ஆத்மாவுக்கு நமக்கும் துன்பம் ஏற்படலாம். அப்ப நம்மால் அதுக்கு சிக்கல் ஏற்படலாம். அப்ப பிரகலாதன் வம்சத்துல பிறந்ததான் மகாபலி. பிரகலாதன் நல்லவன் தானே. மகாபலி விட பண்ணா பிரகலாதனுக்கு இத்தனை தூரம் பெருமாள் அனுகிரகம் பண்ணாரோ. ஆனால் அதே மகாபலியை வாமன அவதாரம் எடுத்து திருவிக்ரம அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துக்கு தள்ளிட்டாரு. பாக்குறோமோ பாதாள எப்படி தெரியணும்? அப்ப என்ன தெரியுது? பிரகலாதன் தாத்தா, இவன் பேரன், தாத்தா பேரன் இந்த நிலை வந்து இருக்குல்ல, எதிர்க்கிறான். அப்ப கவலைப்பட்டு இருக்கு பிரயோஜனமான ஒரு பிரயோஜனம் இல்லை. யார் வயிற்றுலும் யாரும் பிறக்கலாம், எங்க பிறக்கலாம், நல்லவர்கள் இருக்கலாம். இப்படி தன் பிள்ளை தீவனாக பிறந்தான் என்று தெரிஞ்சதுக்கு தகப்பனாருக்கு ஒரே வருத்தம். தகப்பனார் வேணன் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு தகப்பனாருக்கு ஒரே வருத்தம். வருத்தப்பட்டபடியாலே நேர காட்டுக்கு போயிட்டார். இது போல கம்சனுடைய நிலையை என்ன பண்ணான்? தனக்கு ராஜ்ய பரிபாலம் இல்லை கொடுக்கணுன்றதுக்கு எத்தனை பேரை ஜெயில போட்டான். அதே மாதிரி இங்க போயிட்டான். ஆனா இவர் நேரம் காட்டுக்கு போயிட்டார். அடுத்த பிள்ளை வேணன் உலகத்தை நல்லா அட ஆரம்பிச்சான். அவன் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தான். ரிஷிகள்லாம் பார்த்து அவனை கொண்டுட்டான். இருப்பினும் ராஜா இல்லையே. ராஜா இல்லைன்னா என்ன சுவாமி ஆகும்? திருடர்கள் நிறைய வளர்ந்துருவா. ராஜ்ய பரிபாலனம் பண்ணலன்னா பிரஜைகளை காப்பாற்ற முடியாது. பிரஜைகளுடைய ரட்சணம் முக்கியம். மக்கள் நல்வாழ்வு வேணும். அந்த நல்வாழ்க்கை இல்லாம போயிடும். ரெண்டாவது வரி விதிக்கணும், அந்த வரியை வசூலிக்கணும். எங்கெங்க எதெல்லாம் போயிட்டெல்லாம் செப்பனிடணும், அதெல்லாம் இருக்கணும்னா அதுக்கெல்லாம் ஆள் இருக்காதுன்னு. ஆகையால் ரிஷிகள் எல்லாம் என்ன செஞ்சோம்னா வேணனுடைய உடம்ப நன்னா கடைய ஆரம்பிக்கிறான். கடைஞ்ச உடனே ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த பிள்ளைக்கு தான் பிரித்துன்னு பேரு. அவன் உடம்ப நன்னா கடைய ஆரம்பின உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு அத்தனையும் முதல்ல வெளில வந்துட்டு. வேணன் தான் யாரு? தீயவன் சொன்னோம். அந்த தீயவனுடைய அழுக்கெல்லாம் முதல்ல வெளில வந்தது. குள்ளமான வடிவத்தோடு ஒருத்தர் வெளில வந்தார். மறுபடியும் நல்லா கடைய ஆரம்பிச்ச உடனே நல்ல தன்மை எல்லாம் சேர்ந்து பிருத்துவாக பறந்தது. அப்ப வேணன் என்கிற அந்த தீயவனுடைய உடம்பை ரிஷிகள் எல்லாம் கடைந்தபடியாலே அந்த கடைந்தபடி பிருத்து என்கிற ஒருத்தன் பிறந்தான். அவன் மிகவும் நல்லவன். பிருத்து லோகத்தை நம்ம நன்னா ரட்சித்து வந்தான். நல்ல ராட்டு பரிபாலனம் பண்ணினான். அப்ப அங்க ஆனால் நடுவுல நடந்தது என்ன தெரியுமா? தன்னுடைய தந்தையார் தீயவன் தானே வேணன். அந்த வேணனுடைய பிள்ளை தானே பிருத்து. தீயவன் ஆனபடியாலே தீய அசுரர்கள் ஆண்டாலே பூமாதேவி தன்னிடத்தில் இருக்கும் சொத்தை அதே மாதிரி செழிப்பையும் மக்களுக்கு கொடுக்க மாட்டோம். புரிஞ்சுக்கணும். நம்ம ராஜ்ய பரிபாலனம் யார் பண்றாலோ அவர்கள் தீயவர்களாக இருந்தா அங்க செழிப்பு என்பது இருக்காது, வளம் என்பது இருக்காது. அதே போல தானியமோ தனதானியமோ இதெல்லாம் பூர்ணமா இருக்காது. என்ன காரணம்? பூமாதேவி கொடுக்க மாட்டாள். ஏன் கொடுக்க மாட்டான்னா இவ கொடுக்கறதுக்கு முன்னாடியே இவ்வளவு துர்மார்கனா இருக்கானே, கொடுத்தாச்சுன்னா இன்னும் எவ்வளவு அட்டூழியம் பண்ணுவான்னு கொடுக்க மாட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப வேணனுடைய புள்ள பிருத்து தானே. பிருத்து ராஜ்ய பரிவாரம் பண்ண வந்துட்டா நல்லவன். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? நல்லவனா இருந்தபடியாலே இவனுக்கு அரசன் நல்லாட்சி பண்ணும் போது பூமாதேவி கொடுக்க வேண்டிய ஒரு நிலையெல்லாம் கொடுக்கவே இல்லை. பூமாதேவி கொடுத்துட்டு இருக்கணுமோன்னு கொடுக்கல. அதனால மக்களுக்கு சரியான ஒரு நல்ல விஷயங்கள் போய் சேரல, நல்லது கிடைக்கல, பால் கிடைக்கல, அதே போல இருக்கிற தானியங்கள் கிடைக்கல, அரிசி கிடைக்கல, இதெல்லாம் கிடைக்கல, மூலிகைலாம் கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ணன் நிறைய கிடைக்கவே இல்லை, வரலவே இல்லை. கோதுமை என்ன, பருப்பு என்ன, இதெல்லாம் எதுவுமே இல்லை. பூமி பஞ்சத்துல தவிக்கிறது. ஏன்? வேணன் பண்ண ஒரு தகாத காரியத்தாலே இப்ப பிருத்து வேணன் தீயவன், பிருத்து நல்லவன். ஆனா நல்லவனுக்கு இது கிடைக்கல. நம்ம இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்தவா தீயவர்களா இருந்தா, இப்ப வந்தவா நல்லவளா இருந்தா சிறிது காலங்கள் கொஞ்சம் சிரமப்படத்தான் செய்யும். சுவாமி அவர் தீயவர் கட்சி அப்படியே இருக்குது, நல்லவர் கட்சி அப்படியே இருக்குன்னா இவர் அந்த சரிப்பட்டு கொண்டு வரணும்.
இப்ப அவர் பார்த்தார் எதுவுமே சரியில்லையே, எதுவுமே கிடைக்கலையே, அப்படி பூமி பஞ்சத்துல தவிக்கிறதுன்னு சொல்லி பூமாதேவி நம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கலையே, தடுக்கிறா போல் இருக்கு. பூமாதேவி மேல கோபம் வந்துட்டு யாருக்கு? பிருத்து மகாராஜாவுக்கு. பிருத்து மகாராஜா வேணனுடைய பிள்ளை பிருத்து. அங்கன் முதல்ல துருவ மகாராஜா, துருவ மகாராஜோட பிள்ளை அங்கன், அங்கனுடைய பிள்ளை வேணன், வேணனுடைய பிள்ளை பிருத்து. பிருத்துவுக்கு இப்ப கோபம் வந்துட்டு, கோபம் வந்து என்ன பண்ணா கையில வெள்ளை எடுத்துட்டான். வெள்ளை எடுத்துட்டு பூமியை நன்னா விரட்டி ஓட்டின்னு இருக்கான். நீ எங்களை பிரஜைகளுக்கு நீ எதுவுமே கொடுக்கலையேன்னு வெள்ளை எடுத்து நல்லா பூமியை அடிக்கணுன்றதுக்காக ஓடிட்டு இருக்கான். அவனும் ரொம்ப வேகமா ஓடினான். பூமாதேவியும் வேகமா ஓடினா. கொஞ்ச தடவை ஓடின உடனே பூமாதேவி திரும்பி இப்படி நின்னுட்டான். நின்னுனா திரும்ப பார்த்து பிருத்துவிடம் கேட்கிறார், என்னை அழிக்கிறதுக்காக நீ வில்ல எடுத்துட்டு இருக்கியே, என்னை அழிச்சிட்டு என்ன உன்னுடைய பிரஜைகளை நீ எங்க வைப்ப? உன்னுடைய மக்கள் இருக்காரணும். நானே இல்லைன்னா பூமியே இல்லை, பூமியே இல்லைன்னா நீ எங்க வைப்ப? என்னை அழிச்சிட்டு நீ எங்க வைப்ப? பைத்தியகார்த்தமா பண்ணிட்டு இருக்கி, இந்த மாதிரி பண்ணாத, என்ன துரத்துறையே அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை நான் துரத்தல. ஆனா பூமாதேவி நீ தப்பு பண்ணினேன். நீ என்ன தப்பு பண்ணதுன்னா, என் மக்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடுக்காம மறுக்கிறாய். அதை கொடுக்கணுமானோ, அதை நீ கொடுக்கலையானோ, எப்ப நீ அது கொடுக்கலையோ அதனால உன் மேல எனக்கு கோபம், அதனால்தான் துரத்தினேன். நீ கேட்க வேண்டியபடி கேளு, கொடுக்குறேன்னு பூமாதேவி சொல்ற. நீ கேட்க வேண்டியபடி கேளு, கொடுக்குறேன். இத்தனை நாள் நான் ஏன் கொடுக்கலன்னா, இதற்கு முன்னாடி உன்னுடைய தகப்பனார் ராஜ்ய பரிபாலம் பண்றச்சு ஒழுங்கா பண்ணல, அட்டூழியம் பண்ணிட்டு இருந்தான். அந்த அட்டூழியத்தாலே நான் கொடுக்காம இருந்தேன். இப்ப நீ வந்து கேளு, கேட்ட உடனே நான் உனக்கு கொடுக்குறேன் இன்னும் சொன்ன உடனே கொடுக்க போறேன்னு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ராஜா ஒழுங்கா இல்லை, அதனால கொடுக்கல. இப்ப நீ நன்னா இருந்தா கொடுக்குறேன். என் பிரஜைகளுக்கு நீ கொடுக்குறேன்னு சொன்னியனும் என் பிரஜைகளுக்கு எப்படி கிடைக்கும்? ரித்து கேட்கிறான், ரித்து மகாராஜா கேட்கிறான், என் பிரஜைகளுக்கு எப்படி கேட்கணும் கேட்க. அப்ப உடனே பூமாதேவி சொல்லுகிறார், நான் ஒரு பசுவின் வடிவத்தை எடுத்துக்கொண்டு யாராருக்கு என்னென்ன வேண்டுமோ, என்னென்ன செல்வங்கள் வேண்டுமோ அவரவர்கள் வந்து என்னுடைய மடியிலே வந்து கறந்து கொண்டு போக சொல்லுங்கன்னு பூமாதேவி சொல்றான். நான் ஒரு பசு வடிவத்தை எடுத்துக்கிறேன், என்னுடைய மடி இருக்குமோ அந்த மடியில நீங்க கறந்துக்கலாம். யாராருக்கு என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அந்தந்த செல்வங்களை நீ எடுத்துக்கொண்டு போகலாம் சொல்லி பூமாதேவி பசுவுடைய வடிவத்தை எடுத்துக்கொண்டால் பிருத்து ஒவ்வொருத்தனா கூப்பிடுறான். கூப்பிடுறச்சு ஒருத்தர் வந்தார். நன்னா பூமாதேவிங்கிற பசு இருக்கு இல்லையா, அந்த பசுவுடைய காம்பை பிடிச்சு முதல்ல வேதங்கள் எல்லாம் கறந்து கொடுக்குறான். வேதம் இருக்கணும், ரிக்வேதம் என்ன இது, அப்பெல்லாம் ரிக்வேதம் எதிர்வேதம் சாம வேதம் அதர்வ வேதம் 4 வேதமா இல்லை, ஒரே மொத்தமா இருந்தது. துவாபர யுகத்துலதான் ரிக் எதிர் சாம அதர்வ வேதம் 4 பெரியது. அந்த வேதங்களை எல்லாம் கடைஞ்சு நன்னா எடுத்திருந்தார். அதுக்கு மேல இன்னொருத்தர் கூப்பிட்டார். அவர் வந்தார். அவர் வந்து மூலிகையெல்லாம் கடைந்து நன்னா கறந்து எடுத்திருந்தார். இன்னொருத்தர் கூப்பிட்டார். அவர் நாட்டுக்கு செழிப்பாக இருக்கக்கூடிய அன்னம் என்ன, அரிசி என்ன, கோதுமை என்ன, இதையெல்லாம் நன்னா கறந்து எடுத்துன்னு போனார். இன்னொருத்தர் கூப்பிட்டு ஜோதிஷ சாஸ்திரம், அந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு போனார். இன்னொருத்தர் கூப்பிட்டுனா வீரம் இருக்கணும், வீரம் வேணுமனோ, என்ன பகைவர்கள் தான் ஜெயிக்கணுமனோ, அந்த வீரத்தை எடுத்துக்கொண்டு போனார். இப்ப ஒத்தொத்தரும் சில பேர் வந்தா யாகம் என்ன, யஜ்யம் என்ன, தபஸ் என்ன, இதையெல்லாம் கடந்து போன்றார். இப்ப பூமாதேவி ஒவ்வொன்னா கொடுக்குறார். கொடுக்கும்போது என்னதுமா சொன்னா, ஒவ்வொருத்தரும் கன்று குட்டியாக வந்து என்னிடத்தில் வந்து கறந்து கொண்டு செல்லுங்கள். ஏன்னா என்னைக்குமே பசுமாடு பால் கறக்கணும்னாலே முதல்ல கண்ணுக்குட்டி வேணும். கண்ணுக்குட்டி, அதனாலதான் கண்ணுக்குட்டி பிராணம் எடுத்துன்னு வச்சுக்கோ. அந்த வெக்கோல அடித்த தோல் போத்தின கண்ணுக்குட்டியாக காண்பா. அப்பதான் அதுக்கு வந்து நிஜமான கண்ணுக்குட்டி வந்துட்டு போட்டுக்குன்னு அது சுரக்க ஆரம்பிக்கும். அப்ப கண்ணுக்குட்டியா வந்து நீங்க வந்து சுரந்துக்கலாம் சொல்றச்சு, அப்பதான் பால் சுரக்கும். அப்ப பாலை கொடுக்கணும்னா முன்னாடி கண்ணுக்குட்டி வரைக்கணுமானோ, யாராவது ஒருத்தர் கண்ணுக்குட்டியா நிக்கணுமானோ. அப்ப என்ன பண்ணா, அப்ப கண்ணுக்குட்டியா நிக்கணும்னா பாத்திரமாக இன்னொன்னு கொண்டு வராது, உனக்கு வேண்டிய செல்வத்தை நான் கொடுக்க போறேன்னு சொல்லி முதல்ல கண்ணுக்குட்டியா மனு பகவானை வர சொல்றார். மனு பகவான் வந்து கண்ணுக்குட்டியா வந்து நின்று எல்லா மூலிகையும் கறந்து கொண்டு போறார். மனுவை கன்றாக கொண்டு வந்து நிறுத்தி எல்லா மூலிகையும் கறந்து போனார்கள். பிரகஸ்பதி தெரியுமனு,
அந்த பிரகஸ்பதியை கண்டுகுட்டியா வைத்துக் கொண்டு தேவர்கள் எல்லாம் உயர்ந்த பால் போன்ற என்னது வேதத்தையே பிடித்துக் கொண்டு போனார்கள். ரிஷிகள் எல்லாம் அந்த வேதத்தையே பிடித்துக் கொண்டு போனார்கள். அதே போல தேவர்கள் கொண்டு வந்து கன்றுக்குட்டியாக வைத்து இந்திரன் சோமலத்தை என்று சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கொண்டு போனான். அந்த சோமரசத்தையே பிரிந்து போனான். வீரியம் என்ன, சௌரியம் என்ன, பராக்கிரமம் என்ன, இது இத்தனையும் தேவர்கள் கறந்து கொண்டு போனார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கறந்து கொண்டு போக பிருதுவுக்கு இப்ப பட்டம் கடிச்சிட்டு. என்ன பட்டம் கடிச்சதுன்னா, இத்தனை நாள் தேவர்கள் கலந்து போனாலே இவர் தான் உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லாரையும் ரட்சித்தார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் பிருத்துதான் ரட்சித்தான்னு. அதனால்தான் இன்னைக்கு பிருத்திவின்னு பேரு. இந்த பூலோகத்துக்கு பிருத்திவின்னு பேர் இல்லையா? அந்த பிருத்திவிங்கிற பேர் இதனால திரும்ப வந்துட்டு இவருக்கு பிருத்துன்னு பேரு. பிருத்துன்னு யாருக்கு பேரு? வேனுடைய பிள்ளை, அதாவது துருவன், துருவனுடைய பிள்ளை அங்கன், அங்கனுடைய பிள்ளை வேனன், வேனுடைய பிள்ளை பிருத்து. அந்த பிருத்து தன்னுடைய ராஜ்யத்திலே பூலோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்மை பயத்தபடியாலே அவனுடைய பேராலே இதுக்கு பிருத்திவின்னு பேரு. பிருத்திவின்னு பேரு. அதனால இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை தூரம் துருவனுடைய வம்சபாரம் அவரை நல்லவா இருந்திருக்கா. அங்கன் ஒருத்தன் தான் தீயவன். அந்த தீயனானபடியாலே பூமாதேவி கொடுக்காம போக மேற்கொண்டு பூமாதேவியை தன்னுடைய வில்லாலே பயமுறுத்த, நான் கொடுக்கிறேன் நீங்க கேளுங்க சொல்லி மேற்கொண்டு கண்டுக்குட்டியாக வந்து ஒவ்வொருத்தரும் கறந்து கொண்டு போனார்கள் திருவம். அதனால இவருக்கு நல்ல பட்ட பேரு கிடைச்சிட்டு. என்ன பேரு? பிருத்திவி. இவர் பேராலே இதுக்கு இந்த பூமிக்கு பிருத்திவின்னு பேரை கொடுத்திருக்கா. அதுக்கு மேல நிறைய அஸ்வமேத யாகங்கள் பண்ணி 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 மக்களுக்கு எத்தனை நன்மை பண்ணணுமோ அத்தனை நன்மை பண்ணி பகவான் தபஸ் பண்ணார். பெருமாளே பிருகு மகாராஜாவுக்கு நிறைய உபதேசங்கள் பண்ணியிருக்கார். நாரத பகவான் நிறைய உபதேசம் பண்ணியிருக்கார். அதுக்கு மேல சனத்குமாரர்கள் நிறைய உபதேசம் பண்ணியிருக்கார். ஏன்? பிருத்துவுக்கு மேலே அவங்க இருக்கக்கூடிய ஜனங்கள், பிரஜைகள், அந்த பிரஜைகள்னா பிருத்துவை கொண்டாட ஆரம்பிச்சிட்டார். ஓ, ராஜான்னா நீதான் ராஜா, மற்றவானா ராஜா கிடையாது. என் வேணன் எவ்வளவு தூரம் சமப்படுத்தினாங்களே, நீதான் ராஜான்னு கொண்டாட ஆரம்பிச்சா. இந்த மாதிரி கொண்டாட்டம்லாம் எனக்கு பண்ண வேண்டாம். யாரு? பிருத்து மகாராஜா சொல்றாரு, இந்த கொண்டாட்டம்லாம் எனக்கு பண்ண வேண்டாம். நீங்க கொண்டாட நினைச்சா என்ன கொண்டாட வேண்டாம். அப்ப என்ன பண்ண வேண்டாம்? என்ன பண்ணணும்னு சொல்றேன் கேளுங்க. உண்மையில நீங்க என்ன கொண்டாட நினைச்சா இப்படி பண்ணுங்க. பகவான் இடத்துல பக்தி பண்ணுங்க. பக்தி பண்ணினால போறோம், மத்த எதுவும் பண்ண தேவை. இன்னைக்கு யாரா எந்த ராஜா பண்ணுவாலும் இவாளுக்கு விழா எடுக்கணும், இவருக்கு இந்த அமைச்சருக்கு விழா எடுக்கணும், அந்த அமைச்சருக்கு இது பண்ணும், இந்த அமைச்சருக்கு இது பண்ணும் அப்படின்னு தான் பாக்குறாள் தவிர பிரஜைகள் எல்லாம் இவருக்கு விழா எடுக்கணும்னாலே பண்ண வேண்டாம். பகவானுக்கு பக்தி பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை ராஜா கிடைப்பது சொல்லணும். அப்படிப்பட்ட ராஜாவா இருந்தால் அந்த ராஜா மேற்கொண்டு என்ன பண்றாரு, இது பண்றார், அவருடைய சரித்திரம் என்னன்னு மேற்கொண்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆச்சரியமான சரித்திரத்தை சொல்ல போறார் என்னன்னு பார்ப்போம். ஆழ்வாரும் திருமாநாட்டிய திருவிழியே செல்லும், ஆட்டாரியம் திருவிழியே செல்லும், பகவதாவில் திருவடிகளே சரணம். பெரிய சரித்திரங்கள் மேற்கொண்டு பார்ப்போம். சாயங்காலம் எத்தீந்திர மத தீபிகா உண்டு. 5 மணிக்கு அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். அடியேன் சுவாமி. திருவடி சச்சிக்கிற சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. கதாஜயங்கள் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. தன்யவாஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவரை திருவடியை சேவித்துகிற சுவாமி. தன்யவாஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி. நமஸ்காரம். அடியேன் சுவாமி. திருவடி பாதம் சேவிச்சுக்கிறேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.